Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Good evening. Good evening, sir. எல்லாரும் கேக்குதா? Oh, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. Assalamu alaikum. ஓ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னென்னா நாங்கள் அந்த இது முடிச்சிட்டோம் என்ன இது எக்ஸாம் ரிசர்ச் எல்லாம் ஃபுல்லாக ஒருக்கா முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஒருக்கா ஃபைனலாக எக்ஸாம் ரிசர்ச்சில் ஃபைனல் பார்ட்டை மட்டும் பார்ப்போம். தலையெழுத்து திட்டம் நேற்று பார்த்தோம் கடைசி கிளாஸில். தலையெழுத்து திட்டம் உண்ட தயாரிக்கிற எப்படின்னு சொல்லி நாங்கள் கடைசியாக பார்த்தோம். அப்போ பிரச்சனை சொல்கிற இலக்கிய மீளாய்வு உண்டா என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஒரு இதோண்டு சந்தன் கொஞ்சம் தேடி எழுங்க, தேடி பார்த்தீங்கன்னா தெரியாது. இலக்கிய மீளாய்வு சம்பந்தமாக தேடணும். அடிப்படை தலையீட்டு திட்டம் தயாரித்தல் தொடர்பாக பார்த்தோம். அதில் இனி மற்றதுகள் ஆய்வு நடைமுறைப்படுத்தல், பிரதிபலிப்பு பற்றி பார்த்தோம். நான் கடைசியாக பிரதிபலிப்பு தான் மெயின் பார்ட். அதாவது பிரதிபலிப்பு இல்லை என்றால் எங்களால் ஒரு எக்ஸாம் ரிசர்ச்சை செய்ய முடியாதுன்றதை பார்த்தோம். அப்புறம் இந்த எக்ஸாம் ரிசர்ச்சை முடிஞ்சு வளமையாகவே நாங்கள் இது செய்வோம். இப்போ எக்ஸாம் ரிசர்ச்சில் முதலாவது தரம் ஃபெயிலியர் ஆனால் இப்போ நாங்கள் திட்டமிடல் முறை அடிப்படை தலையீட்டு திட்டமுறை தயாரிக்கின்றோம். அந்த தலையீட்டு திட்டம் என்பது அந்த பிள்ளைக்குரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான செயற்பாடுகளையும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் 1, 2, 3 அல்லது 4 படிமுறைகளையும் கொண்டிருக்கு. இப்போ செயற்பாடுகள் பல இருக்கலாம். அந்த செயற்பாடுகள் சாதாரண வளமையான வகுப்பறை செயற்பாடுகளை விட வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். அது நோமலான செயற்பாடுகளாக இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். ஒரு வளமையான செயற்பாடாக இருக்க இயலாது என்ன. அப்போ அதனால இப்ப நாம யோசிப்போம், அப்படி ஒரு வளமையான செயற்பாடு என்று சொல்லிச்சுன்னா வகுப்பறையில சாதாரண முறையில் அந்த பிள்ளைக்கு தீர்த்து வைக்க முடியாது. உதாரணமாக எழுத்துக்களை பழக்குதல், எழுத்துல தவறு இருக்கலாம். எழுத்து பொறிமுறையில் எழுதுறதுலையும் கொஞ்சம் சிக்கல் இடர்பாடு இருக்கிறது. சரியான பொறிமுறையை பின்பற்றி எழுதுதில்லை பிள்ளை. தரம் 6ல் இருக்கிறார், ஆனால் எழுத்துக்கள் மிக கஷ்டமாக இருக்கிறது. நீண்ட ஒரு இதிலே ஒரு பதிவு தலையிலே எழுத்துக்களை எழுதுவதிலே சிரமப்படுகிறார். அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு தலையீட்டு திட்டமிட்டு தயாரிக்கணும். எப்படியான தலையீட்டு திட்டம் தயாரிக்கலாம்? எழுத்துக்களை சேர்த்துக்கு எப்படியான தலையீட்டு திட்டத்தை தயாரிக்கலாம் சொல்லுங்க. எழுத்த பொறிமுறையில எழுத வைக்கணும். இப்போ பிள்ளை 6க்கு வந்துட்டாங்க. இது நடக்கிறது 1, 2, 3, 4, 5ல் கம்ப்ளீட் ஆகணும். இப்போ தரம் 6க்கு வந்த ஒரு பிள்ளைக்கு எப்படி நாங்கள் திருப்பி மீண்டும் அந்த எழுத்த பிள்ளைக்கு கொஞ்சம் நீண்ட நாளாக அது ஒரு மனப்பதிவு இருக்கிறது கஷ்டமானதுன்னு சொல்லி அப்போ என்ன செய்யற சொல்லுங்க. சொல்லுங்க என்ன செய்த? கொஞ்சம் இலகுவான முறையில் அதை வடிவமைச்சா சார். இலகுவான முறையில் வடிவமைச்சா. கஷ்டம் என்ற விஷயத்தை கொஞ்சம் இலகுவாக்கும். வெரி குட். இப்ப அதுக்கு ஒரு முறையை சொல்லுவோம். இலகுவாக்குறதுக்காக என்ன செய்யலாம்? நாங்கள் நோமல் எழுதுறது எப்படி கோப்பியில எழுதுவோம். இப்ப பிள்ளைக்கு என்ன செய்யலாம் இலகுவாக்குறதுக்காக? எப்படி தொடங்கணும்? மற்றவர்களுக்கு கேட்கு தெரியா கதைக்கிறது இல்லை. நான் கதைக்கிற ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கேட்டால் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் கேட்டால் எல்லாரும் கதைக்கலாம். சொல்லுங்க எப்படி இலகுவாக்கலாம்? பிள்ளையோட எழுத்தை இலகுவாக்கணும். இந்த பிள்ளையில எழுதுது, 2 பிள்ளைகள் எழுதுது இல்லை. பொறிமுறை சிக்கலாக இருக்கிறது. நோமெல்லாம் வகுப்பறையில் வச்சு கொடுக்குற மாதிரி கொப்பியில் எழுதுங்கன்னு கொடுக்கலாம்டா. பிரைமரியில் சில எழுத்துக்களுக்கு சில விஷயங்களை செய்வோம். முதல் கோடு போடுவோம், பிறகு புள்ளிக்கோடு இணைப்போம். அப்படின்ற ஒவ்வொரு படிமுறையாக பொறிமுறை பின்பற்றி எழுதல். அம்புக்குறிகளை போட்டு காட்டுவோம். இதில் போகணும் உண்டு. அது என்ன எழுத்தாக இருந்தாலும்
அதை கொடுப்போம். இப்போ இதில் என்ன மாதிரி செய்யலாம் சொல்லுங்க. ஐடியா, எனக்கு புது ஐடியா இருந்தா பிரின்சிபல் மசூரா கோமதி என்ன செய்யலாம், எப்படி இந்த பிள்ளைகளை எழுத்த நிவர்த்தி செய்யலாம்? சொல்லுங்க பரீனா, பிரின்சிபல் சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? சார் அவங்க கேள்வி கேள்வி எனக்கு விளங்கல சார். என்ன கேட்டீங்க? என்னண்டா எழுத்து பொறிமுறையை பின்பற்றி பிள்ளைகள் எழுதுதில்லை. ஒரு 2 பிள்ளை தரம் 6ல் இருக்கிறாங்க. தமிழ் எழுத்து கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தமிழ் எழுத்தே வருகுதில்லை, நல்லா எழுதுறாங்கல்ல, சரியான சிக்கலாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சின்ன வயசுல இருந்து அது விடுபாட்டுட்டு தரம் 5 வரைக்கும் அவங்க சரியான எழுத்து பொறிமுறை எழுதல, அதெல்லாம் குழப்பம். இப்போ நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருக்குது. அப்போ நான் நேற்றும் போனேன் ஒரு ஸ்கூலுக்கு. அது என்னண்டா அந்த ஆசிரியர் மைய கல்வி மாணவர் மைய கல்விங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிற நேரம் கூட ஆசிரியர் மைய கல்வியில் நாங்கள் பயணிக்கிறதால இந்த பிழைகளை நாங்கள் கொள்வதில்லை. மாணவர் மைய கல்வி அப்போ நேற்று ஒரு ஒரு இடத்துல பார்க்க போயிருந்தேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் பேரை பார்த்து அவன் எங்களை ட்ரெயினி படிப்பிக்கிறான். அவள் ஆசிரியர் மையமாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஆளை நிப்பாட்டி பிறகு என்ன செய்தேன்டா, அது கொடுத்தது தொடைகளில் மூலகங்களாக்கி எழுதுறேன். ஒரு தொடைய இனங்கண்டு அதில் மூலகங்களை எழுதுறேன். அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து போட்டில் எழுத வைக்கிறது, பிள்ளை முன்னு கரும்பலையில் விட்டுறான், மற்ற பிள்ளையெல்லாம் பிரட்டி அடிக்குது வகுப்பை. இப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், இல்லை இப்போ முதல் தொடை மூலகங்களை இனம் எழுதுகிற முறையை, ஒரு தொடை மூலகங்கள் எழுதுகிற போது அதில் உள்ள பண்புகள் எழுதுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, பிள்ளைகளை டிஸ்கஸ் பண்ண வச்சு கூட அதை அப்படியோ கொப்பி பண்ண சொல்லியோ ஒன்றா பிள்ளைகள் பிரதி செய்ய பிள்ளைகள் பிரதி பண்ணுது. பிறகு ஒரு தொடை மூலகத்தை எழுதி அதில் உள்ள மூலகங்கள் எழுதுகிறேன். அந்த நியமங்களை பின்பற்றின்ற உடனே இப்போ கிட்ட போய் பார்க்குறேன், நான் விளங்குது சில பிள்ளைகள் மிக வேகமாக எழுதுகிறார்கள், இன்னும் சில பிள்ளைகள் மிக ஸ்லோ, சிலர் மத்தியமமாக எழுதுகிறார்கள், சிலர் எழுதவே இல்லை, சில பிள்ளைகள் ஒரு பக்கம் தலைப்பு போட்டுட்டு அரைவாசியை விட்டு எழுதுது. நிறைய பிரச்சனைகளை நான் அப்போ இனங்களில் அந்த ட்ரெயினிங் காட்டினேன். இது ஏன் நடந்ததுன்னு சொன்னால் பிள்ளைகள் செயற்பட்டதால். எனவே இந்த மாணவர் மையமான கல்வி முறைமை பின்பற்றப்படும் வரையிலே, அதாவது ஆசிரியர் மையமாக நாங்கள் கற்பிப்பதை தவிர்த்து மாணவர் மையமான முறை பின்பற்றப்படும் வரையிலையும் எங்களால் வெற்றி அளிக்கும் இந்த கல்வி முறை இலங்கையில் வெற்றி அளிக்காது. இவங்க என்னதான் சொன்னாலும். அதனால தான் நான் அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம், நான் ஏற்கனவே சொல்லி விருப்பம், சரியான ஒரு ஆதங்கத்தோடு இருந்தால் அந்த கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படணும் உண்டு. பட் அதில் சில குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. ஆனால் நாங்கள் எப்போது ஆரம்பிப்பது, இதான் என்னுடைய கேள்வி. உங்களோட அபிப்பிராயம் என்ன? பிரின்சிபல் என்ன சொல்றீங்க? இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான ஏற்கனவே கதைச்சு விடிப்பேன், சொல்லுங்க. அது நடத்தப்பட்டு அதுதான் நல்ல செயற்பாடுகள்னால மாணவர்களோட மனசுல பதியறனால சார். இல்ல இப்ப அதை தடுத்தாங்க தொழிற்சங்கங்கள், தடுத்தது நல்லமா இல்ல? இல்ல சரியில்லை சார். அது வந்திருந்தா நல்ல தான் நாங்க நினைக்கிறோம். இல்ல அதான் இப்ப நீங்க இப்ப இதுகளுக்கு போயிருப்பீங்களா, செமினார்களுக்கு? செமினார்ஸ்க்கு டீச்சர்ஸ் அனுப்பினோம் சார், நாங்களும் போனோம். போனேன். என்னண்டா இப்ப நானும் போனேன் அந்த செமினாருக்கு, போய் காலேஜில் அந்த செமினாரை செய்த எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குதுன்னா, இப்போ தொழிற்சங்கங்கள் என்ன சொல்லுது, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது அதில் நிறைய பிழை என்று சொல்கிறத விட நடைமுறை சிக்கல் இருந்ததான். என்னண்டா இந்த திடீர்னு ஆரம்பிக்கக்குள்ள பல பற்றாக்குறையில் பாடசாலையில் இருந்தது உண்மைதான். போதிய அளவு வளங்கள் இல்லை, அடுத்தது இன்டர்நெட் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துறதுக்குரிய ஸ்மார்ட் போர்ட் இல்லை, டெப் இல்லை. பிள்ளைகளுக்கு டெப்பை கொடுத்தாலும் அதெல்லாம் எல்லாம் கரை படிந்து. உங்களோட ஸ்கூலுக்கு தந்தாங்களா டெப்? எங்கள்ட்ட இருக்கு சார். பாவிக்கிறீங்களா? ஓ சார், பாவிக்கிறாங்க. இல்லை, பிள்ளைகளுக்கு அந்த முறையாக அதில் கற்றலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 70-80% சாத்தியமாக பாவிக்கப்படுதா, அல்லது கொஞ்சம் ஒரு அளவு பாவிக்கப்படுது சார். பாவிக்கப்படுது. அப்போ அப்படி பாவிக்காமல் இருக்கிற பாடசாலைகளும் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
என்ன மாதிரி டெப் கொடுத்த பாடசாலைகள் அதை பிள்ளைகளுக்கு பாவிக்காம பயன்படுத்துகிற மற்றாக்கள் அனுபவத்தையும் சொல்லலாம். ரினோசா, மசூரா, கோமதி, அனீஸ் தான் வந்திருக்கிறார். அபிமன்யு, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. டெப்புகள் பாவிக்கப்படுதா ஸ்கூல்ல? ஓரளவு தான் சார் பாவிக்கிறாங்க அதான் சார். இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல சார். ஓ, இல்லை, அட்லீஸ்ட் இப்போ எனக்கு எந்த அனுபவத்தில் இப்போ எங்களை மகன் ஐசிடி செய்தார். ஆனால் அவருக்கு இது வரைக்கும் ஒரு டெப் ஓ லெவல் இந்த மாதிரி எழுதுகிறார். நம் ஐசிடி கொடுத்ததா, அந்த இது டெப்புகள் கொடுத்ததா இல்லை. அப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் நடந்ததாகவும் இல்லை ஸ்கூலில். ஆனால் பெரிய அறைகள் கட்டியிருக்கிறாங்க. எனக்கு தெரியாது நீ எல்லா ஸ்கூலும் அப்படி தானா இல்லை பெருவாரியாக ஒரு சில ஸ்கூல்கள் அதில் கொஞ்சம் வந்து இருக்கிற டீச்சரை பொறுத்து. நேற்று ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அந்த ஐடி டீச்சர் அந்த ஸ்மார்ட் போர்ட்டை மிகவும் சிறப்பாக வைத்திருக்கிறார். அவர் டீச்சர் வந்தோடனே போனோன்னா இப்போ என்ன கூப்பிடுங்கன்னா, சார் இதில் ஒரு சிக்னேச்சர் ஒன்று போடுங்க, நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணால் ரெட் பென் அலடிடுங்க. எனக்கு கடும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு ரெக்கார்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறான், 6 பாவிச்சோன்னு சொல்லி. நிறைய பார்த்தேன், அந்த புக் நிறைஞ்சிருக்குது. அதில் கருத்து என்ன என்ன விளங்கி கொள்கிறோம்? அந்த ஐசிடி லேப் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அது ஒரு முக்கியமான விடயம். அப்போ அது போல் இப்போ மாணவர் மைய கல்விக்குள்ளே போனால் மட்டும்தான் பிள்ளைகள பிரச்சனையை நான் காணலாம். அப்போ நான் அந்த மேத்ஸ் கிளாஸ் நேற்று பார்க்குற நேரம் எவ்வளோ பிரச்சனையை அந்த ட்ரெயினிக்கு நான் காட்டி கொடுத்தேன். இங்கே பாருங்கள், இதில் பிள்ளைகள் இப்படி எழுது, இப்படி சில பிள்ளைகளை பார்த்தேன் இந்த பிரிண்ட் பண்ணின மாதிரி எழுத்துண்டா கிரேட் வெயிட் கிரேட் 7 இருக்கும். பெரிய புதினம் கிரேட் 7 பிள்ளைகள் இப்படி எழுதுதான். அப்படி அழகு எழுத்து. அதே நேரம் மிக மந்தகதியில் எழுதி கொண்டிருந்த பிள்ளைகளையும் கண்டேன். மிக மந்தகதியில் எழுதி கொண்டிருந்த பிள்ளைகளையும் பார்த்தேன். ஆகவே இப்போ நாங்கள் எல்லாத்தையும் யோசிக்கிற நேரம், இப்போ எக்ஸன் ரிசர்ச் செய்கிறண்டா, பிள்ளைகளை திருத்துறண்டா, பிள்ளைகளை இனங்காண்றதா இருந்தால் என்ன நடக்கும்? மாணவர் சார்பாக கற்றல் இடம்பெறுகின்ற போது அவரை பிரச்சனை விளங்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆக்களை அபிமன்யு, நீங்கள் எத்தனாம் வகுப்புக்கு எடுக்கிறீங்க? எத்தனாம் வகுப்பு? கிரேட் 5. உங்களோட அனுபவத்தில் இப்போ கிரேட் 1 2 டெவலப் ஆக வேண்டிய விஷயங்கள் இல்லாமல் பிள்ளைகள் வருதா? இல்லை சார், அது காணாது. இதுதான் கூட கேள்வி விளங்கிட்டா? அது சில பிரச்சனைகள் இருக்குதான்றது. அதான் பிரச்சனை இருக்கும். அப்போ இல்லை, அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு வழங்குவதாக இருந்தால். ஆனால் பிரைமரி இலங்கையில் உண்டென்னா கொஞ்சம் பரவலாக ஒரு செயற்பாட்டுடன் கூடிய கல்வி தான் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுது. பிரைமரியில் மட்டும் கொஞ்சம் இலங்கையில் கல்வி முறைமை கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது. உடையில இருக்குதா பிரின்சிபல் சித்தி வதுதீன்ல பிரைமரி இருக்குதா? ஓ சார், பிரைமரிக்குது. எப்படி உங்களோட பிரைமரியும் நல்லா சிறப்பாகவே இயங்குது சார். பொதுவாக இலங்கையில் பரவலாக பிரைமரி சிறப்பாக எங்களுக்கு சார் இந்த மற்றது ட்ரெயினி டீச்சர்ஸ் எல்லாம் எங்களோட ஸ்கூல் தானே சார் ப்ராக்டிஸ்க்கு போடுறாங்க. உங்களோட 2 பக்கமும் ஓ, பேராதேனி காலேஜ், பொல்கோல்ல காலேஜ், பொல்கோல்ல மகாவலி காலேஜ் 2 பேருமே மகாவேலியோ சார். அது எல்லாம் ட்ரெயினி டீச்சர்ஸ் எல்லாம் எங்களோட ஸ்கூலுக்கு தான் போடுறாங்க. கூட போடுறேன். பொதுவாக பிரைமரி ஓகே, பட் செகண்டரிலாம் எங்களுக்கு கொஞ்சம் சவால் இருக்கு. இப்போ இலங்கையில் பிரைமரி நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க முடியத்தோட.
சொல்லுங்க. பிரைமரியில் மிக தெளிவாக இயங்குறதை நாங்கள் காணக்கூடிய இப்போ இந்த பிள்ளைகள பிரச்சனைகளை நாங்கள் இனம் காண்றோம்னா மாணவர் மையமானதாக இருக்கணும். இப்போ மாணவர் மையமான கற்றல் கற்பித்தல் முறைகள் நாங்கள் நடைமுறைப்படுத்தாத வரையில் எங்களுக்கு என்ன செய்ய இயலாது. எங்களுக்கு ஒரு கால பிள்ளைகளை அதான் எங்களை அதான் இப்போ இருக்கிற சவால். நம்ம பார்ப்போம் ஒரு ஆக்களா நாம் ரினோசா எப்படி உங்களோட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் எப்படி உங்களோட பாடசாலையில் இடம்பெறுவது, மாணவர் மையத்தன்மை கூட ஆசிரியர் மையத்தன்மை கூட சொல்லுங்க சார். வளமையா நானண்டா மாணவர் மையம் தான் கூடுதல். அதே நேரத்துல எப்படியுமே நான் வந்து கேட்டகரி பண்ணி கொள்ற பிள்ளைகள்ட்ட, அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ், மற்ற கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகுறவங்க அப்படின்ட்டு நார்மலா வகுப்பறையில பொதுப்படையாக கற்பித்தாலும் அந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு செப்பரேட் பண்ணியே கொடுக்கறது. அந்நேரம் கூடுதலான செயற்பாடுகளை மாணவர்களுக்கு, அதுலயும் அந்த கொஞ்சம் ஸ்லோவானவங்களுக்கு கூட செயற்பாடுகளை கொடுக்கறதுனால பிள்ளைக்குள்ள ஒரு ஆர்வம் கூடுதலா ஏற்படுறது நான் அவதானிக்கிறேன் சார். நான் அது ஒரு குவாலிட்டி சர்க்கிளாவும் செஞ்சேன் சார். ஆல்ரெடி இப்போ ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்ன எங்களோட ஹரிண மேடத்தை எங்களோட ஸ்கூல்ல பிரின்சிபலாம் இருந்தா அந்த நேரத்தை நான் செஞ்சேன். அது ஒரு குவாலிட்டி சர்க்கிளா உண்மைக்கு நல்ல சக்சஸ் ஆயிருந்துச்சு. அப்ப நீங்க ஹரிண மேடத்துல கோலையா? ஓ கோலையா? சந்தோஷம். உங்களுக்கு ஹாப்பி என்ன? 2 பேரும் உண்டா படிக்கிறீங்க? ஓ சார். ஓ சார். ஓ சார். நைஸ். இப்ப அவங்க எங்களுக்கு பாரி ஒரு முன்மாதிரி தான் லேடி. என்னண்டா நீங்க பிஏ தமிழ் செய்திருக்கிறீங்க, பட் நீங்க இது பிஜிடி எங்க செய்த? இங்க ஓப்பன்ல சார். ஓப்பன்ல செய்த. என்ன பிரச்சனை? அதே மாதிரி டிகிரி முடிக்கிற ஆட்கள் கொஞ்சம் அந்த கல்வி துறையில அவங்களுக்கு இருக்கிற அனுபவ ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாக தானே. அதனால கூட அவங்க அந்த பகுதி செய்யற வீதமும் குறையிலண்ணே. ஏன்னா எங்களுக்கு அந்த அப்படி இருந்ததுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ நீங்க என்ன சொல்றத பார்த்தா நீங்க உங்களோட தேடல், தனிப்பட்ட தேடல் தான் நீங்க உதவுதே தவிர வர அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எப்படி? அதை நான் ஒத்துக்கொள்றேன் சார். அதாவது இது நாங்க ஒவ்வொரு பிள்ளையும் இன்னும் கண்டு நாங்க சேர்ந்த எங்கட ஒரு அந்த டெய்லர் மெத்தட் மாதிரி நாங்க ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு கொண்டதே ஒழிய
ஆனா 90% வந்து அந்த சாதாரணமான முறையில தானே போகுது. இதைத்தான் நினைக்க அந்த தேவையா இருந்தது தான். என்னன்னா இப்ப நமக்கு இருக்கிற சவாலும் அதான் என்னன்னா, இப்ப இது எதுல தங்கி இருக்குன்னு சொல்லுங்க. இது முக்கியமான விஷயம் நான் கதைக்கிறது. இப்ப இதை நான் பேசுறது எதை மையப்படுத்தி நாங்க இதுல தங்கி இருக்குது, அதாவது இந்த இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்படணும்னா இது பொறுப்புதாரி யாருன்னு தான் இந்த கொஸ்டின். ஆசிரியர்கள் தானே சார், மற்ற கல்வி அமைச்சு ஆசிரியர்கள் மெயினா. ஆசிரியர் இதை நான் கொஞ்சம் எங்களோட ஃபரீனா மேடம் பிரின்சிபல் கொஞ்சம் சொன்னா நல்ல பொறுப்புதாரி சார் யாரு? சார் இப்ப மாணவர் மையப்படுத்தி தான் நாங்க மிச்சம் எதிர்பார்க்கறது. இப்ப ரினோச டீச்சர் சொன்ன மாதிரி எங்கட இந்த பாடசாலையில மாணவர் தொகை நல்லா குறவு சார், 20-25 பேர் தான். ஆனா ஆசிரியர்கள் நாங்க நிறைய பேர் இருக்கிறோம் சார். அந்த ஸ்கூல்ல 35 பேர் ஸ்டாஃப். அதனால நாங்க சில நேரம் 2 டீச்சரும் போற கிளாஸ்க்கு பிலோ 40 above 40 மாதிரி பிரிச்சு கொண்டு 2 டீச்சரையும் நாங்க போட்டு அப்படியும் படிச்சு கொடுத்தோம் சார். குறைஞ்சது எங்களோட டீச்சர்ஸ் போனை சரி யூஸ் பண்றேன், லேப்டாப்பை வீட்ல இருந்து கொண்டாந்து இவங்க செய்வாங்க சார். இந்த டீச்சர்ஸ் ஸ்கூல்ல ஒரு ஒரு இந்த ஸ்மார்ட் போர்டு ஒன்றும் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஃபோன்ல சரி கொண்டாந்து எங்களோட டீச்சர்ஸ் அப்படி படிப்பிப்பாங்க சார். அதனால அந்த ஸ்கூல்ல நிறைய நாங்க அச்சீவ் பண்ணோம் சார். 9A அப்படி 3A லெவல்ல அந்த மாதிரி நிறைய எடுத்தோம் சார். நீங்க என்ன பிரின்சிபலா இருந்தீங்களா? ஓ சார். எந்த ஸ்கூல்ல? மாவனல்ல கணேத்தன்னு மதீனா ஸ்கூல். அதான் மதீனாவில இருந்தீங்க. அந்த டைம்ல அந்த வேலை திட்டம் நடந்து. ஓ சார், இவங்க எல்லாரும் இந்த டீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே இயங்கினாங்க சார். இல்லை நான் ஒரு சும்மா கோவிக்க கூட அந்த கேள்விக்கு எனக்கு நான் அந்த கேள்வி கேட்கிற பொருத்தமாக தெரியாது. நீங்க இல்லாட்டி வேறொரு அதிபர் இடத்துல இருந்திருந்தா இந்த வேலை நடந்திருக்குமா சில நேரம்? பொதுவா அங்க அப்படித்தான் சார் நடந்துச்சு. இப்ப நான் அந்த ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபலாவும் இருந்தேன் சார், ஒரு 10 இயர்ஸா இருந்தேன். ஆனா டீச்சர்ஸ் பொதுவா எல்லாரும் மாதிரி ஏற்கனவே இயங்கி கொண்டு தான் இருந்தாங்க சார். இல்லை டீச்சர் அந்த கேள்வி உங்களுக்கு விளங்கல என்னன்னா, அதுக்கு முதல் பிரின்சிபல் இருந்தாரு. அதுக்கு முதல் மேடம் சார் கேக்குற அந்த பிரின்சிபல்ஸ் எங்களுக்கு அனுமதியை தாராங்களான்றது தானே. இல்ல அனுமதி மட்டும் இல்லை, பிரின்சிபல்ல லீடர்ஷிப்பும் எந்த ஒப்பீனியனுக்கு ஒப்சர்வேஷன், பிரின்சிபல்ல லீடர்ஷிப்பும் பிரின்சிபல்ல தூர நோக்கும் பிரின்சிபல்ல இந்த பாடசாலை எங்க கொண்டு போகணும்ன்ற சிந்தனை போக்கும் சரியாக இல்லாத பட்சத்துல நீங்க எப்படியான வேர்ல்ட் கிளாஸ் டீச்சர்ஸை கொண்டாந்தாலும் பாடசாலையை மூவ் பண்ணல. எனக்கு சரியா சார் அங்கல்ல இப்ப கடைசியா எனக்கு இருந்த 2 அப்பயும் நான் டிப்யூட்டியா இருந்தேன். கடைசியா இருந்த 2 பிரின்சிபல்மாரும் அந்த மாதிரி தான் செஞ்சாங்க சார். அவங்களோட வழிநடத்தல் தான் நாங்களும் அதே மாதிரி தொடர்ச்சியா செஞ்சோம். சரி, இப்ப உங்களோட மாவனல்ல ஜோன்ல இருக்கிற அப்படி வினைத்திறன் அற்ற பாடசாலை இருக்குதா? நடக்காம நான் சொன்ன சில பாடசாலை நிச்சயமாக சில அந்த கவனிக்கப்பாரற்ற நிலையில் இருக்கிற சில கொஞ்சம் வினைத்திறனற்ற பாடசாலையிலும் இருக்கும் என்று நம்புறேன்னு ஏற்றுக்கொள்றீங்களா? இருக்கும் சார். ஆனா ஜஹீரா பதுரியாக்கு அடுத்தது எங்களோட அந்த பாடசாலை தான் 3வது இடத்துல இருந்துச்சு சார் எல்லா விஷயத்துலயும். இல்ல உங்களோட மொத்தம் எத்தனை பாடசாலை மாவனல்? 20 சொச்சம் சார். தமிழ் மீடியம் 27 இல்லாட்டி 26. 20 சொச்சமும் ஒரே மட்டத்தில் இருக்குதாங்க என்ற கேள்வி. இல்ல சார். அந்த பாடசாலைகளுக்கு போய் பாருங்க, அதிபர் அங்க வந்து சரியான நேர்த்தியான ஆளா இருக்க மாட்டார். ஏனண்டா தலைமைத்துவம் சரியாக இருக்குமா இருந்தால் நலிவான டீச்சர்ஸ் கூட கொஞ்சம் வினைத்திறனா பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் என்ற கருத்து. ஒரு வினைத்திறனான தலைமைத்துவமும் முகாமைத்துவமும் இருக்கிற போது அந்த நலிவாக கொஞ்சம் ஒரு ஸ்லோவா போற டீச்சர்ஸை கூட நாங்கள் இழுத்து கொண்டு போய் ஒரு பாடசாலையை ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம், அவங்களும் எங்களோட பயணிப்பாங்கன்ற ஒரு கருத்தை நான் அவதானிப்பை சொல்றேன். சரியா பிள்ளையான்னு தெரியாது. ஒரு அதிபர் சரியான நேரிய சிந்தனையுடைய எல்லோரோடும் நல்ல அமைத்துவ பண்புகள் கொண்ட ஒரு ஜனநாயக ரீதியான எல்லாரையும் அரவணைத்து நல்லாக வேலைகளை செய்விக்கின்ற நல்ல ஒரு பிளசண்டான ஒரு எல்லாரோடையும் இணைந்து அதே நேரம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாகவும் ஒரு பாடசாலையில் நலன் கருதி வேலை செய்த ஒரு அதிபர் இருப்பாராயிருந்தால் பெரும்பாலும் அந்த பாடசாலைகள் சிறப்பாக இயங்கும். டிசிப்ளின் விஷயங்கள்லையும் அதிபருடைய கட்டுப்பாடு மிக முக்கியமானதுங்கிற டீச்சர்ஸ் மட்டும் வலிக்கிட்டு போதாது. அந்த தலைமைத்துவம் பிள்ளையா இருந்தால் டீச்சர்ஸும் பிள்ளையான பாதையில போவாங்க.
இதுக்கு உங்களோட மெட்டாக்கள கருத்துக்கள் என்ன? ரினோசா டீச்சர் வந்து இதுக்குள்ள இருக்கிறீங்க, ஓகே, அவர் தெரியும். மசூரா என்ன சத்தம் இல்லை? கோமதி, மசூரா, அனீஸ், அபிமன்யு. சார் அதுக்கு இப்ப பிரின்சிபல் மாரும் கிளாஸ்க்கு போவேணும் சார். நானும் பாடத்துக்கு போறேன் சார். ஓஃபா இருந்தா நானும் போறேன் பாடத்துக்கு. அதான் அது இல்லை, நடக்காது. பிரின்சிபல் ஒரு ஒரு இது இல்லாட்டி அனீஸ் சார் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த சார். வந்து எனக்கு ஒரு 4 கிளாஸ் இல்லை அந்த எஸ்எல்பிஎஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறேன் சார். அதில் அந்த ஓகே. லெக்சர் பேனல் கொஞ்சம் போட்டி ஆஃபீஸ் ஆளுங்க ஜோனல் எங்களோட சில ஜோனலில் வந்து லெக்சர் பேனல் கொஞ்சம் போட்டிக்கிறாங்க. அத்தனை மிஸ் ஆகிட்டு சார். அதில் இப்போ நீங்கள் கேட்டதில் சார் உண்மையிலே இப்போ எங்களோட ஸ்கூலை பொறுத்த மட்டும் எங்களோட பிரின்சிபல் நீங்கள் சொன்ன கேட்டகரிக்குள்ளே வாராரு. அப்போ பெரிய ஒரு கோஆப்ரேட்டோடு நடக்குது. எங்களுடைய ஸ்கூல் சின்ன ஸ்கூல் தான், ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க டோட்டலாகவே. இல்லை இந்த ஓயில் வர தான் இருக்கு. இருந்தாலும் அந்த சிறந்த ஒரு முகாமைத்துவத்தோட நழுவுத்தன்மை ஒன்று இருக்கு. இருந்தாலும் அந்த கட்டுக்கோப்பை ஓரளவு வச்சுக்கொண்டு கண்டினியூ பண்ணி கொண்டு போறாரு. மாஷால்லாண்டி பெரிய ஒரு சக்சஸ் ஒன்றைக்கு சின்ன ஸ்கூலில் இருந்தாலும் நிறைய வேக்கன்ட் எங்களோட சப்ஜெக்ட் வைஸ்ல அடுத்த டீச்சர்ஸ், அதாவது சப்ஜெக்டுக்கு இல்லாத டீச்சர்ஸும் கூட மெனக்கட்டு 9A 8A 7A பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த ஒரு 3-4 வருஷமா. புதிய பிரின்சிபல் ஒன்று தான். அப்போ மாஷால்லாண்டி அந்த அந்த இதொண்டு இருக்கு அவர். நான் அதை கண்டேன் அவர்கிட்ட நடிப்பட்டி அயக்கிறேன். இதான் பிரச்சனை. என்னன்னா என்ன சொன்னீங்க, எல்லாரும் கருத்துக்களையும் வழங்கி கொள்ளுங்க. இலங்கையில் இருக்கிறது உண்மையிலே பாடசாலையில் இருக்கிற வளங்கள் பிரச்சனைகளை விட ஒரு 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 இந்த கருத்தை தெரிவிச்சு நாம குயிக்கா மற்ற சைடுக்கு போவோம். ஏன் இதை சொல்லணும்னா, நீங்க இப்ப எம்இடி செய்கிற ஆக்களுங்கிற ஆக்கள் கிரிட்டிக்கல் திங்கர்ஸா வரணும். இது சும்மா நோட்ஸை படிச்சுட்டு போறதுக்கு அல்ல. இப்போ ரிசர்ச் சைட்ல உங்களை தூண்டுறது. இப்போ நீங்க இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் ரிசர்ச் டாபிக்குரிய சப்ஜெக்ட், அதாவது பாடசாலைகளில் வினைத்திறனான கற்றல் கற்பித்தல் நடைபெறுகின்றதா, முகாமைத்துவம் சரியாக இயங்குகின்றதா, ஆசிரியருடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு முறைகளை கொண்டு கற்பித்தல் இடம்பெறுகிறதா, அதிபருடைய முகாமைத்துவத்திலே மேற்பார்வை சிறப்பாக நடைபெறுகின்றதா, சரிதானே, அதிபருடைய தூர நோக்கு சிந்தனைகள் திட்டமிடல் எவ்வாறு இருக்கிறது போன்ற தலைப்புகளை நோக்கி நீங்கள் ஒரு ரிசர்ச்சுகளை வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கு. அதாவது வித்தியாசமான கோலத்தில் தலைப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னோட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் நான் ஏன் இதை சொல்லலை, எம்இடியை பொறுத்தவரை எம்இடிங்கிறது மாஸ்டர்ஸுங்கிறது நோட்ஸை படிக்கிற ஒரு பாடம் அல்ல. கிரிட்டிக்கல் திங்க் பண்ணுற ஆக்களை உருவாக்குறது தான் எம்இடியில் நோக்கமாக இருக்கணும். நோட்ஸுண்டா இப்போ நெட்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 100-200 புத்தகம் எடுக்கலாம். ரிசர்ச் மெத்தடாலஜி இங்கிலீஷில், தமிழ்லண்டா இருக்குதுன்றது. பட் இங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா புத்தகம் அப்படி இதாக இது வந்து இறங்கும் அப்படி கட்டுக்காட்டா. ஆகவே எந்த கருத்து என்னன்னா, பாடசாலையில் இந்த அதிபர் சேவை உருவாக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சிக்கலான நிலைமையை தோற்றுவித்து தான் நான் கருதுறேன். இலங்கையில் அதிபர் சேவை மட்டுமில்லை, இந்த எஸ்எல்இஏஸை கூட இல்லாமல் செய்தால் நல்ல எந்த எந்த தனிப்பட்ட கருத்து தான். ஏனென்றா இப்போ எங்களுக்கு அந்த உணர்வுபூர்வமாக இப்போ ஹெல்த் செக்டர் எடுத்துக்கொண்டா இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாவது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பெர்மனன்ட் நியமனத்தின் பின் எஸ்ஹெச்ஓவாக போகிறார். பிறகு ஹவுஸ் ஆஃபீஸராக போய் பிறகு அப்படியே போய் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் தான். ஹவுஸ் ஆஃபீஸருங்கிற எம்ஓவாக இருப்பார் அல்லது ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். ஸ்பெஷலிஸ்ட் ஆக இருப்பார். பிறகு இவர் வந்து சில நேரம் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்சார்ஜாக இருப்பார், டிரெக்டராக இருப்பார், டிரெக்டராக இருப்பார். வேறு டிஜியாக இருப்பார், டிரெக்டர் ஜெனரல். ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கன்சல்டனாக இருப்பாங்க. டிஜி டிரெக்டர் ஜெனரல், ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன், எம்ஓஹெச் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த். இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுகளை தாங்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களோட சர்வீஸ் வந்து இதான் ஹெல்த் சர்வீஸில், ஸ்ரீலங்கா ஹெல்த் சர்வீஸில் இருக்கிற டாக்டருக்குரிய சேவையில் இருக்கிறார்கள் அந்த போஸ்ட்டுகளை எடுக்கலாம். இப்போ டாக்டருக்குன்ட்டு ஒவ்வொரு சேவைகள் இல்லை, எல்லாரும் ஒரு சேவைக்குள்ளே தான் வராங்க. டாக்டர்ஸ் அந்த எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்ச அனைவருமே ஒன்றுக்குள்ளே வராங்க. அந்த ஒரே தொழில் தானே. அது மாதிரி இப்போ டீச்சர்ஸ் தானே இவற்றையும் எல்லாத்தையும் செய்யணும். அப்போ ஒரு டாக்டர் தான் டிஜி வரைக்கும் போகணும் அனுபவ ரீதி. ஒரு டாக்டர் தான் கன்சல்டனாக வரணும்.
திருப்பி இதுல ஒரு பெரிய குறைபாடு ஒன்று இருக்குது. இப்போ பிரின்சிபல் சர்வீஸையும் எஸ்எல்ஏஸையும் உருவாக்கணும்னா அவர் வேறொரு கேட்டகரிக்குள்ள போறதால அந்த உணர்விலிருந்து வெளியேற. இப்போ நாங்கள் படிக்க உங்களோட எப்படி ஃபரீனா பிரின்சிபல் சொல்லுங்க, நீங்க படிக்கக்குள்ள பிரின்சிபல் முறைமை இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். இருந்ததா? சார் எங்களோட பேட்ச் தான் சார் ஃபர்ஸ்டா எக்ஸாம் வச்சு எடுத்தது 2009. அதுக்கு அப்படி இருக்கல. இல்லை இல்லை, நான் ஐ டோன்ட் மீன் தட் ஒன். எனக்கு என்னன்னா, நீங்க ஸ்கூல்ல இருக்கிற போது உங்களுக்கு இருந்தது பிரின்சிபல் சர்வீஸ் ஆளா இல்லை டீச்சர் சர்வீஸ்ல இருந்த சீனியர் ஒரு ஆளா? டீச்சர் சர்வீஸ்ல சார் டீச்சர் சீனியர். சர்வீஸ். அதான் சொல்லவா. ஏன்னா நிச்சயமாக இப்போ உங்களோட அதுக்காக தான் உங்களை கேட்டேன் நான். இல்லை, இப்போ நீங்க ஒரு சீனியர் பிரின்சிபல்ல இருக்கிறீங்க. அப்போ நீங்க ஒரு பிரின்சிபல்ல இருக்கிற உங்களுக்கு பிரின்சிபல்ல இருந்த ஒரு ஆள் வந்து நிச்சயமாக டீச்சர் சர்வீஸ்ல டாப்பில் இருந்த அங்கே செக்ஷன் ஹெட்டாக வகுப்பாசிரியராக இருந்து பணியாற்றி வேலை செய்து அனுபவம் மிக்க ஒரு ஆளை தான் பிரின்சிபல்ல வச்சாங்க. நாங்கள் பிரைமரியில் படிக்கக்குள்ள இருந்த எங்களோட ஒரு வைஃப், எங்களோட மாமா ஒரு ஆள். மாமா மீன் எங்களோட மட நான் ஒரு ஆள். அவர் தான் நான் ஆரம்ப பாடசாலைக்கு பிரின்சிபலாக இருந்தார். மிச்ச நேர்மையான மனுஷன். இப்போ இருக்கிறார், நல்ல வயது. அவர் வந்து மிக நேர்மையானவர். நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு சதமேனும் மற்ற காசுகளில் கையாடல் செய்யாத நேர்மையாக பணியாற்றிய தூய்மையாக பணியாற்றிய ஒருவர். யாரும் சொல்லுவாங்க கேட்டால் பிரின்சிபலாக இருந்தவர். ஆனால் அவர் பிரின்சிபல் சர்வீஸ் இல்லை. இந்த பிரின்சிபல் சர்வீஸ் உருவாக்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்து எக்ஸாம் ஒன்றை வச்ச உடனே தான் என்ன நடக்குதுன்னா, தரமற்றவர்கள் போய் அந்த வாழ்க்கையில் படிப்பிக்காத ஆக்கள், இந்த கற்பித்தலுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை. அப்படி கணிசமான ஆக்கள் அதுக்குள்ள உள்ள நுழைகிறாங்க. அவங்களோட தொழிலே இதுக்கு எல்லாரையும் சொல்ல வரல, கோவிச்சு கொள்ளக்கூடாது. அதில் மிக தூய்மையான ஆக்கள், சின்சியரான ஆக்கள், இளங்கலை நம்பர் 1 குவாலிட்டியான ஆக்கள் பிரின்சிபல் சர்வீஸ்லையும் இருக்காங்க, எஸ்எல்ஏஸ்லையும் இருக்காங்க. ஆனால் அதையும் தப்பி சில நேரம் மற்றவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தெரிவு முறையில் இருக்கிறதால கணக்க பாடசாலையில் இன்எஃபிஷியண்டாக இருக்கின்ற இந்த கருத்து நிலவுது. ஏனென்றா ஒருவன் டீச்சராக வந்து சீனியர் டீச்சர் ஆகி செக்ஷன் ஹெட் ஆகி வைஸ் பிரின்சிபல் ஆகி டெப்யூட்டி பிரின்சிபல் ஆகி அப்படி போகிற அந்த பயண பாதையில் வேலைகளை நிறைய செய்து வந்து நல்ல டேலண்ட் உள்ள த மோஸ்ட் குவாலிஃபைட் அண்ட் த மோஸ்ட் டேலண்டட் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மஸ்ட் பி த பிரின்சிபல் ஆஃப் ஸ்கூல். யார் தியரியா இருந்தது? இலங்கையில் ஒரு ஆள் இறந்து போயிட்டார். யாரு? லலிதா திலக்குமாரி. கல்வி வருகல்வி அமைச்சராக இந்த லலிதா திலக்குமாரி டீச்சர் சர்வீஸ் உருவாக்கினாரே தவிர பிரின்சிபல் சர்வீஸை உருவாக்கல. அவருக்கு பிரின்சிபல் சர்வீஸ் இல்லை. அவருக்கு சொன்னார், த மோஸ்ட் குவாலிஃபைட் and the most qualified, the most talented, the most experienced person must be the principal of a school சொன்னார். அவர் தான் பிரின்சிபல் இருக்கணும். இப்போ இதில் பெரிய குறைபாடு இதை என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிறேன் எங்களோட ஃபரீனா பிரின்சிபல் மட்டும்தான் இதுக்குள்ள பிரின்சிபல் சர்வீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், மெட்டாக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால உங்களோட கருத்து என்ன? நான் தான் அதை உறுதிப்படுத்துவேன், வேண்டாம் ஆய்வு மூலமாக நான் நிரூபித்து காட்டுவேன் உங்களுக்கு, ரிசர்ச் செய்து. அது உண்மைதான் சார். ஏண்டா டீச்சரா இருந்த ஒரு ஆள் தான் பிரின்சிபலா வர வேணும், பிரின்சிபலா இருந்த ஒரு ஆள் தான் எஸ்எல்ஏஸ்க்கு போவேணும் சார். ஏண்டா இப்ப ஓ சார் இப்ப இல்லாட்டி நாங்க ஆபீஸ்ல போயிட்டு கதைக்கிற நேரம் சார், அவங்க இப்ப எங்களை விட சின்ன வயசு எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் எழுதி வந்தோடனே அவங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல உள்ள பிரச்சனை தெரியாது சார். இப்ப டீச்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர் செய்யறண்டாலும் அவங்க பாடத்துக்கு ஆள் இல்லாட்டியும் எடுத்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துக்கு என்ன தேவை, அந்த அப்படி விளங்குற எங்களை விட அப்படி விளங்குற இது ஒன்று குறையா இருக்கு சார். நாங்க சர்வீஸ்ல கூடினா தான் கொஞ்சம் கலாப்பைக்கு போவேணும் வரையா சார் வளையத்துக்கு. 29 வயதுல ஒரு ஆளை சந்திச்சேன் மினிஸ்ட்ரியில. அப்ப நான் மினிஸ்ட்ரிக்கு போனான் காய்ச்சிட்டிக்குள்ள. அப்ப அவர் சொன்னார், என்னன்னு கேட்டேன், நான் ஓட்டமாவடி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பிரின்சிபல் சர்வீஸ்ல ஈடுபட்டிருக்கிறேன். இப்ப மடவல மதீனாக்கு என்ன பிரின்சிபலாக போட்டிருக்கிறாங்க. ஓப்பன் எக்ஸாமில் வந்த பிரின்சிபல், எஸ்எல்இஎஸ்ல வந்தவர். 100% என்ன, நான் இதை அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றா இப்போ சித்தி ஃபரீனா பிரின்சிபல் வந்து டீச்சராக இருந்து எக்ஸாம் எழுதி ஏதோ ஒரு வகையில் வேலை செய்து வந்த சித்தி ஃபரீனா பிரின்சிபல் இருக்கக்குள்ள அவ வச்சுட்டு நீங்கள் பிரின்சிபல் சர்வீஸில் வண்ணில் இருக்கீங்க. ஆனால் தகுதியான ஆக்கள் எஸ்எல்இஎஸ் ஆள் தான் 29 வயதால் மிக டேலண்டட் ஆள் இருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதினால தூக்கி பிரின்சிபல்லாக போட்டு அவரோட பாப்பா அந்த டீச்சராக இருக்கிறார் அந்த பாடசாலையில். பாப்பாவுக்கு மகன் பிரின்சிபல்லாக வர. நான் சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு, எக்ஸாம்பிள் தான். என்னண்டா இப்போ ஃபரீனா பிரின்சிபலுக்கு
இப்போ இன்னும் டீச்சராக இருக்கிறா பரிணா பிரின்சிபல். ஆனால் பரிணா பிரின்சிபல் மகள் எக்ஸாம் எழுதி காலேஜுக்கு போய் பாஸ் பண்ணி இப்போ பிரின்சிபல் சர்வீஸுக்கு வந்துட்டா. இப்போ அதே ஸ்கூலுக்கு. இது நடக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் 50 வயதை தாண்டணும் பிரின்சிபல் வாரது. ஓ சார், அது சரி. இல்லை இல்லை, என்னடா 50 தாண்டாம ஏன் கீழே கட்டுப்பட மாட்டாங்களே. ஓ சார். எல்லாம் ஆள் ஒரு ஆள் வந்தா அதுக்கு தான் சொன்னேன் நான். இப்போ டாக்டர் எல்லாம் அது மாற்றப்படணும். கல்வி சேவை மட்டும்தான் உருவாக்கப்படும். ஸ்ரீலங்கா எஜுகேஷன் சர்வீஸ் அதில் கிளாஸ் 1 ஆக்கள் பிரின்சிபலுக்கு போகணும், சூப்பர் ஆக்கள் வேணும்டா ஜோனலாக போகலாம், பீடியா போகலாம். நான் சொல்றேன் சர்வீஸ் தான் முக்கியம். எஜுகேஷன் சர்வீஸ் தான் இருக்கு இலங்கையில். டீச்சர்ஸ் எல்லாம் எஜுகேஷன் சர்வீஸ்குள்ள வருவாங்க. வந்து அவர் டீச்சராக போய் 3ல போய் 2ல போய் 1ல போய் 1க்கு வந்த உடனே அவர் பிரின்சிபல் ஆகலாம். அதுக்கு இடையில பிரின்சிபல் ஆக இயலாது. 1க்கு போய் சூப்பரா கிரேட் ஒன்றை கொடுத்து சூப்பரா கிரேட் ஆக்கள் மட்டும்தான் ஜோனல் டிரெக்டராகவும் பிடியாகவும் இதுலையும் போகலாம். நான் சொல்றேன், எனக்கு தெரியா, நான் சரிப்பட தெரியாது. ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்டா, இந்த அனுபவம் கட்டாயம் இருக்க வேணும். இல்ல இல்லாட்டி இப்ப நீங்க இப்ப 3 கிரேட் 3ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தான் சார். அவங்க ஸ்கூல் ஒன்று எடுக்க பயப்படுறாங்க. அப்ப அந்த எக்ஸாம் எழுதினத்துல பிரயோசனம் இல்லையே சார். ஸ்கூல் ஒன்று எடுத்து உங்களை யோசிங்க. நீங்க எவ்வளவு என்ன உங்களோட கதையிலே விளங்குது. எத்தனை பாடசாலைகளை சந்திச்சு டிபியா இருந்து 10 வருஷம் இருந்து பிரின்சிபல் ஆகி எழுதி ஒரு பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபல்ல இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை 29 வயதுக்காரனோ அல்லது ஒரு கிரேட் 3ல எழுதின ஆக்களுக்கு அது எனக்கு ஐ டோன்ட் திங்க் இதுதான் ஃபெயிலியர். இதை எப்பயாவது விளங்கி இந்த நாட்டில் மாற்றம் பெற மாட்டேன். ஏன்னா மாணவர் மைய கல்வி நடைமுறைப்படுத்தப்படாத காரணம் அதிபர் மாற்ற விதைத்திறனின்மைங்கிறது. அடுத்தது இந்த எக்ஸாமில் வச்சு கொடுக்கறத 100% தவிர்த்தா சக்சஸ். ஏன்னா உலகத்தில் எங்கேயும் கல்வித்துறைக்கு எக்ஸாம் வச்சு தெரிவு செய்யறதில்லை. ப்ரொஃபஷனல் யாரையும் எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வைப்பாங்க இப்படி மினிமம் 50 மார்க்ஸ் எடுத்தாக்கள் தான் ஒரு சில துறைகளுக்கு போகலாம். ஆனால் 50 மார்க்ஸ் எடுத்தாளுக்கு நிறைய இன்டர்வியூலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய சேலஞ்சுகள் வழங்கப்படும். ஹோட்டலில் சாப்பாடு கொடுப்பாங்க, வாக்கிங் இன்டர்வியூ நடத்துவாங்க. இப்படி வேறு 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 இடங்களில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, பேசுவாங்க, சில ப்ரெசன்டேஷனை கொடுப்பாங்க. இப்படி ஆக்களை படித்து தான் சில போஸ்ட்டுகளுக்கு எடுக்கிறாங்க. பட் ஸ்ரீலங்காவில் ஒரு 3 மணி நேரத்தில் எக்ஸாம் எழுதினா அவர் வேர்ல்ட் கிளாஸ் மேன். எனக்கு அது என்ன, நான் சும்மா அந்த கலைக்கிறதெல்லாம் சரியா பிள்ளையாண்டு எனக்கு தெரியா, நீ ஜட்ஜ் பண்ணி எடுக்கணும். ஓகே, அப்போ இந்த மாணவர் மைய கல்வியில் நாங்கள் போகிற பிரச்சனை என்னென்னா, மாணவர் மைய கல்வி நடந்தால் மட்டும்தான் வகுப்பறையில். இன்றைக்கும் போய் ஒரு ஸ்கூலில் பார்த்துட்டு வர நேரம் அந்த பிள்ளைகள் நல்ல ஆக்டிவாக இருந்தது. நான் இப்போ பார்த்து ட்ரெயினிங் மிச்சம் ஆக்டிவான ஆள் கேர்ளோட நல்ல பிள்ளை நல்லா படிப்பிச்சு கொண்டு இருந்தது. அப்போ நான் அந்த பிள்ளைகள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் ஆன்சர் தடுமாறி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு அப்போ நான் அந்த கேள்வியை பிள்ளைகிட்ட கேட்ட உடனே அப்போ பிள்ளைகள் நல்ல ஆன்சர் பண்ணினான். இந்த கெமோஃப்ளாஜ்னு சொல்லி பொய்க்கோல் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று. அப்போ கெமோஃப்ளாஜை பற்றி படித்தோன்னே பிள்ளைகள் இப்போ நிறைய கேள்விகள் கேட்டால் அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் வரி குதிரை எப்படி கெமோஃப்ளாஜாக இருக்கணும்னா அப்போ அதை அடியொத்தி ஒரு டிஸ்கஷன் போனோன்னே பிள்ளைகள் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இப்போ சொன்னான், சார் இதுங்க நீங்கள் வாங்க திருப்பி அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் எங்களோட ஊரில் தான் எல்லாரும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு நின்றாங்க பிள்ளைகள். கொஞ்சம் அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல். இது என்னன்னா, இந்த கற்றல் கற்பித்தலில் டீச்சர்ஸில் பெரும்பாலும் பிள்ளை இல்லை, எல்லாம் டீச்சர்ஸ்ன்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ண வரவில்லை. அது அப்படி இல்லை. பட் கணிசமான பிரச்சனைகள் டீச்சர்ஸினுடைய கற்றல் கற்பித்தல் முறைமையால் ஏற்பட்டு தான் இன்றைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான இப்போ தரம் 6 பிள்ளை எழுத்து பொறிமுறை பின்பற்றலாம். மணல் எழுத வைக்கிறேன், பெரிய டிமாய்த்தாளை கொடுத்து பெரிய மார்க்கர்களை கொடுத்து எழுத வைக்கிறேன். மணலில் போட்டில் பெரிய எழுத்துக்களை பெரிய போட்டில் எழுத வைக்கிறேன். சோக்கை கொடுத்து பெரிய கரும்பலையில் எழுத வைக்கிறேன். அப்படி படிப்படியாக கொண்டு வந்ததால் பெரிய தாளில் எழுத வச்சு பெரிய எழுத்தை சின்னதாகி கொப்பியை கொண்டு உரிய அளவுக்கு கொண்டு வர்றது. இதுதான் ஒரு எக்ஸன் ரிசர்ச்சில் ஒரு படிமுறை ரீதியான விளக்கம். எனவே ஒரு முறை ஃபெயிலானா, அதாவது நீங்கள் பயன்படுத்தின ஒரு செயற்பாடுகள் திட்டமிடல் இன்டர்வென்ஷன் பிளான் பயன்பட மீள் திட்டமிடல். அப்போ முதலாவது திட்டமிடல், ரெண்டாவது மீள் திட்டமிடல், அடுத்தது திருப்பி 2வது மீள் திட்டமிடல், முதலாவது மீள் திட்டமிடல், 2வது மீள். இப்படி அந்த திட்டமிடல் கூட
நாங்கள் திட்டமிடலில் மேற்கொண்டு பிறகு முதலாம் மீள் திட்டமிடலுக்கு போகிறோம், திருப்பி 2ஆம் மீள் திட்டமிடலுக்கு போகிறோம். 3ஆம் மீள் திட்டமிடலோட பெரும்பாலும் பிரச்சனை தீர்க்கப்படணும் என்ற 3 சைக்கிள் தான் பெரும்பாலும் பிரச்சனையும் உங்களுக்கு தரலாம். அப்படி காலம் எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதால 2ஆம் அதாவது 3 சைக்கிளுக்குள்ள திட்டமிடல், முதலாம் மீள் திட்டமிடல், 2ஆம் மீள் திட்டமிடலோட எங்களை பிரச்சனை சோல்வ் ஆகணும். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பிரதிபலிப்பளிக் கொண்டே இருக்கவன். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நாங்கள் நோமல் மெத்தடாலஜியில் இப்போ பிள்ளைக்கு தேவையான பிரச்சனையை விட்டு போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையானது செய்தீங்க. இப்போ பிள்ளோட பிரச்சனைக்கு தானே நீங்கள் தீர்வு கொடுக்கணும். இப்போ பிள்ளோட பிரச்சனை இனங்காண்டு தானே கொடுக்கணும். இப்போ நாங்கள் ரெமடியல் டீச்சிங்னு சொல்கிறது எனக்கு தெரியும். எனக்கு சில விஷயங்கள் சும்மா நான் இந்த உளர்ற மாதிரி கதைக்கிறேன்னா, ஒரு பின்னேற வகுப்பொன்றுக்கு பிள்ளைகள் அழைச்சா அது மேலதிக வகுப்பு அல்ல, ரெமடியல் அறிக்கணும். இந்த மேலதிக வகுப்புன்னா சிலபஸ் முடிக்காததுக்கு போகிறத நான் சொல்லலை. அது 1-2 வகுப்புகள் சிலபஸ் முடிக்கலைன்னா நம்ம நன்மை கருதி சிலபஸை முடிக்கிறதுக்காக மேலதிக வகுப்புகளை வைக்கிறத கருதல்ல. ரெமடியல் என்று கூப்பிட்டா அது ஒரு எக்ஸாம் பேப்பர் அடித்து ஒர்க் ஷீட் செய்கிறது ரெமடியல் இல்லை. இந்த ஒர்க் ஷீட் மெத்தட் அறிமுகப்படுத்தினார்கள் யாருன்னு தெரியாது. இதெல்லாம் அந்த கல்வி தத்துவத்துக்குள்ள எங்கால இந்த ஒர்க் ஷீட் முறைகள் உருவெடுத்தது தெரியாது. ஒர்க் ஷீட் அடித்து பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் அண்ட் இவாலுவேஷனில் படிச்சிருப்பீங்க. இந்த மேஜர் சப்ஜெக்ட், நான் சயின்ஸில் போனாலும் ஒரு மேஜர் சப்ஜெக்டாக மெஷர்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் படிப்பிக்கிறேன். இப்போ பிள்ளைகளை அளக்கிற போது அவர்களை அளந்து அவரை பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் தீர்வு கொடுக்கணும். பிள்ளைகள் கற்கிற என்ன ஆற்றலை இப்போ நோக்கம் பரீட்சை எழுதுறதுக்காக பிள்ளைகளை கற்பிக்கல. பிள்ளைகளை நாங்கள் எடுக்கிறோம் 5 விடயங்களை பிள்ளைகளை அளக்க வேண்டும். என்னென்னு தெரியுமா? இப்போ நீங்கள் டிப்ளமா முடிச்சாங்க சொல்லுங்க. 5 விடயங்கள், எந்த ஒரு பிள்ளைக்கும் 5 விடயங்கள் அளக்கப்படும் பாடசாலையில். இந்த 5 தான் நோக்கம். எந்த கல்வி முறைமையிலையும் பொதுக்கல்வியில் 1 to 13 5 விடயங்கள் அளக்கப்பட்டு பிள்ளை ஒரு முழுமையடைய செய்யப்பட வேண்டும். என்னென்ன 5 துறைகள் என்னென்ன? யாராவது? ஸ்மார்ட்டா சார்? இல்லை, முதலாவது அறிதல் ஆட்சி புலம் படிச்சிருப்பீங்க. காக்னிட்டிவ் டொமைன் என்று சொல்வார்கள். ப்ளூமால முன்வைக்கப்பட்டது 1956ஆம் ஆண்டு. அவரோட இணைஞ்சால்தான் கிராத்தோல் மனவளர்ச்சி புலம். அறிதல் ஆட்சி புலத்தில் 6 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று அறிவு, மற்றதெல்லாம் அறிவு ஆற்றல். அடுத்தது மனவளர்ச்சி புலம், கிராத்தோலால் முன்வைக்கப்பட்ட 5 மட்டங்கள். மனவளர்ச்சி முன்வருதல், தயாராகுதல், பின்பற்றுதல், தலைமைத்துவத்தை ஏற்றல், சரிதானே, பற்றுதல், விரும்புதல், ஆர்வத்துடன் செயற்படல், சரிதானே, கருத்து தெரிவித்தல், சரியான நடைமுறையை பின்பற்றி நடத்தல், ஏற்றுக்கொள்ளுதல் என்று இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் மனவளர்ச்சி, எஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்வார். அடுத்தது பிள்ளைகள் அளக்கப்பட வேண்டிய விடயம்தான் உலகியக்க ஆட்சி. அது இப்போ விளையாடுற திறன்கள், நுண்ணியக்க திறன்கள், பேரியக்க திறன்கள். இப்போ நுண்ணியக்க திறன்கள் பெண்ணால் செய்கிற, கையால் நுட்பமாக விரல்களால் செய்கிற விஷயங்கள். பேரியக்க திறன்கள் ஓடுறது, ஆடுறது, பாய்கிறது, துள்ளுறதெல்லாம் வரும். மேஜர் இதெல்லாம் அசைவுகள். இது மைனர் மூமெண்ட் அண்ட் மேஜர் ஃபைன் மூமெண்ட் அண்ட் கோர்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் உலக இயக்கத்தில் தான் ஆர்டிஸ்ட் உருவாகிற டான்சர்ஸ், டாக்டர், சர்ஜன், சரிதானே, தையல் நிபுணர்கள், மற்ற அந்த கையால் இயக்கிற உலத்தை உடலால் இயக்கி வேலை செய்கிறார்கள். ஸோ தட் இஸ் சைக்கோமோட்டார் டொமைன். அடுத்தது சமூக திறன்கள், அடுத்தது ஆளுமை பண்புகள். இந்த 5 கூறுகளும் தான் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கும். இது எங்களுடைய இலங்கையில் கல்வியின் நோக்கம். ஸ்காலர்ஷிப் பாஸ் நம்பர் 1, இது முதலாவது டார்கெட் எங்களை பிள்ளைகள். 2வது 9A, 3வது 3A, பிறகு யூனிவர்சிட்டி ஃபினிஷ். இவ்வளவு தான் எங்களோட டார்கெட். எங்கேயாவது ஒரு பிள்ளைய ஸ்போர்ட்ஸ் துறையில் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு பெரிய லீடிங் ஸ்கூல்களை தவிர இலங்கையில் மற்ற ஸ்கூலில் எந்த சிந்தனையும் கிடையாது. ஒரு பிள்ளைய புறக்கீர்த்தி செயற்பாடில் என்வாயன்மெண்டலிஸ்ட், மற்றது இதுகள் ஃபர்ஸ்ட் எய்ட் சைட், இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட்டில் உள்ள டெவலப்மெண்ட், மற்றது சமூக ரீதியான ஆளுமை பண்புகள், பேச்சாற்றலை வளர்க்குறதுக்கு நாங்கள் ஏதாவது டோஸ்ட் மாஸ்டர் கிளப்னு சொல்லி, நான் ஃபாரின்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்த அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் CI லண்டன் சிலபஸுக்கு படிப்பிச்சேன். OLAL பயாலஜி கெமிஸ்ட்ரி படிப்பிச்சேன். பயாலஜி கெமிஸ்ட்ரி OLக்கும் ALக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரியும் படிப்பிச்சேன் லண்டன் சிலபஸில். ஸோ அப்போ அங்கே எல்லாம் இந்த ஈவன் ஃப்ரம் grade 1 to 12, 12ங்கிறது 12 அங்கே A level ஃபைனல்.
அப்போ 12 வரைக்கும் உள்ள பிள்ளைகள் பேசும். முதலாம் வகுப்புல அசம்பிளி நடக்கும். ஸோ இட் வெரி அந்த அந்த பர்சனாலிட்டி ஐ ஹேவ் நெவர் சீன் இன் அவர் கண்ட்ரி பிகாஸ் எக்ஸெப்ட் 1 or 2 ஸ்கூல். ஒரு சில ஸ்கூல்களை தவிர இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் தோஸ் சச் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. இது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது என்னென்னா நாங்கள் ஒரு முழுமை நிறைந்த. எனவே நீங்கள் மாணவர் மையமான கற்றல் கற்பித்தல்ல பிள்ளைகளை இயக்க விட்டு கற்றால்தான் பிள்ளைகளை பிரச்சனையை காணலாம். அந்நேரம் ஏதாவது காரணத்தால பிள்ளை விடுபட்ட பிள்ளைகள 1-2 பேர் வருவாங்க. இப்ப நாங்க ஒரு பெரிய குறை இருக்கிறது. எக்ஸ்டர்னல் ரிசர்ச் வெளியிட்டா 30 பேர்ல கிட்டத்தட்ட 25 பேருக்கு எக்ஸ்டர்னல் ரிசர்ச் செய்யவார். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நான் இந்த எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சை பத்தி ஒரு முழுமையா கூட கதைச்சு என்னன்னா, இது ஏன் இவ்வளவு என்னடா இவ்வளவு எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சை பத்தி கதைக்கிறேன்னா, மற்ற ரிசர்ச் செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிற நேரம் நீங்க ரிட்டையர்மெண்ட்ல போயிருக்கீங்க. என்ன செய்ய வாய்ப்பு இல்லை. எக்ஸ்டர்னல் ரிசர்ச் உங்களோட எந்த செலவும் இன்றி இறைவனுடைய அருளை நாடி நீங்க செய்யக்கூடிய ஒரு ரிசர்ச். அதுல நன்மை வேற. அதுக்காக தான் உங்களை நீங்க இப்போ பிரின்சிபல்லா இருக்கிறீங்க, சீனியர் டீச்சர்ஸா இருக்கிறீங்க. இதுல இருக்கிறார்கள் யாருமே இப்போ எம்இடி செய்கிறார்கள் சாதாரணமா சின்ன ஆக்களா இருக்கலாது. அதனாலதான் நான் இதை உங்கள்கிட்ட சொன்னேன். இப்ப கிளியரா அப்ப உங்களுக்கு ஓகேயா? எக்ஸல் ரிசர்ச் விளங்கிட்டா? ஓ சார். மற்றார்கள் ஒரு ஆள் தான் சொல்லுது. ஓ கோமதி, சார். அபிமன்யு, சார். சார் ரினோசா. விளைஞ்சு. ஓ சார். இப்ப இதுல இனி கால சட்டம் போடுறது, இது ப்ரொபோசல் எழுதும் போது இவ்வளவை போடணும். எப்ப என்னென்ன செய்யற இங்க பாருங்க. இதுல பிரதிவாதிப்பு, இதுல ஒரு சுயநிலை ஆய்வு செய்முறையில ஆய்வு சட்டம் ஒன்று செய்கிறது. மற்றது ஒரு இதொண்ட கொடுக்குற முன்மொழிவு எழுதி இவ்வளவுதான் வேறு முன்மொழிவு. பிரச்சனை இனங்காணல், சூடாய் விவரித்தல், தலையீட்டு அடிப்படை செயற்பாடு திட்டம், ஆராய்ச்சி ஒழுக்கங்கள், ஆராய்ச்சியில வரையறை, கால சட்டம், சாத்துணை நூல்கள், இவ்வளவு வச்சு ஒரு ஆய்வை செய்யலாம். இவ்வளவு தான் எங்களோட இந்த செயல்நிலை ஆய்வு தொடர்பாக நான் கதைக்கிற விடயங்கள். இன்றைக்கு மற்ற இன்னும் ஒரு வகுப்பா இருக்குது எங்களுக்கு. 2 சார். 2 சார். இருக்கு சார். 8வது கிளாஸ். இது 8வது கிளாஸ். எப்ப பெருக்கு எங்களுக்கு 30? அது டேட் போடல சார். இதையோட முடியுதா இந்த கிளாஸ்? இந்த 2 கிளாஸ் செஞ்சா சரியானே? கொஞ்சம் இதையோட இந்த இது முடியுது என்ன எங்கட? அப்படித்தானே? ஸோ அவங்க தந்த டைம் டேபிள்ல இன்றைக்கோட முடியுது. அது அந்தையோட முடியுது. இந்த 2 கிளாஸ் போட்டால் அதோட எங்களை இது முடியுது, ஃபைனல் இதில் முடிகிறது. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு அப்போ எக்ஸ்டர்னல் ரிசர்ச் சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் முக்கியமான சில பாயிண்ட்ஸுகளை பற்றி பார்ப்போம். இதில் இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த முக்கியமான விஷயங்கள் தான் அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிக்கல் அறிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை நான் அனுப்பி விடுவேன், செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதை வாய்ச்சா போதும், உங்களுக்கு விளங்கும். ஒரு இது மாதிரி மொடியூல் மாதிரி அனுப்பி விடுறேன். இப்போ இந்த ஆய்வு வடிவமைப்பை பற்றி காய்ச்சோம் நாங்கள். இதுல கருதுகோள்ங்கிறது என்ன? இப்ப பார்க்க போறது ரிசர்ச்சில் ஒரு வகையில இந்த விஞ்ஞான முறை ஆய்வுன்னு சொல்றது என்ன, சயின்டிபிக் ரிசர்ச் ஒன்று இருக்குது. எங்களுக்கு சயின்டிபிக் ரிசர்ச் ஒன்று இருக்குது. அது வந்து விஞ்ஞான முறை ஆய்வுன்னு சொல்லி இப்ப கருதுகோள் அமைக்கிறங்கிற விடயம் ஒன்றை நீங்க பார்க்கணும். என்ன கருதுகோள்டா? கருதுகோள் அமைக்கிறது சொல்லுங்க. கருதுகோள் நரிக்கு இதுல கொஞ்சம் இப்ப நீங்க ஒரு ஆய்வுல கருதுகோளை பத்தி இன்றைக்கு இப்ப கதைக்க போறேன். அப்ப கருதுகோளை பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுல கருதுகோள் அமைக்கிறதும் மற்றது சில ஆய்வுகள்ல இன்னும் சில அடிப்படையிலான விடயங்கள் கருதுகோள் அமைக்க அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாங்க சில விஷயங்களை பார்ப்போம். கருதுகோள்னா என்ன முதல் சொல்லுங்க. கருதுகோள் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தற்காலிகமாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு முடிவு சார்.
ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தற்காலிகமா முன்வைக்கப்படும் ஊகித்த முடிவு, தற்காலிக உறுதிப்படுத்தப்படாத முடிவு. உறுதிப்படுத்தப்படாத ஒரு முடிவு முற்கோள்னு குறிப்பிடுவோம். உண்மை கட்டமைப்பை நிறுவுறதுக்கு அல்லது நிராகரிக்கிறதுக்கு. இதுல நீங்க கால் பொப்பர்னுடைய 2 பேர், தோமஸ் கூனும் கொஞ்சம் 1 மினிட் ஹலோ வரேன். பள்ளி போயிருக்காரு, கோரடுக்கு சொல்லியா? சரியா, நாளை ஸ்கூல் வர மாட்டாரு போல. என்னத்துக்கா நாளைக்கு சொன்னதா? எத்தனை மணிக்கு? ரைட். அப்ப நான் இப்ப ஆள்கிட்ட சொல்லி விட்றேன், கோரடுக்கு சொல்லணும் உங்களுக்கு. சரியா? நான் சொல்லணுமா? சரியா? ரைட். அப்ப பாருங்க, இந்த ஹைப்போதீசிஸ்ங்கிறது கருதுகோள். இப்ப இந்த இது இப்ப கருதுகோள் என்று சொல்றது இப்ப ஒரு நிகழ்வு. நாம் ஆய்வு எதுக்கு செய்வோம்? ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு நிகழ்வை மையமா வச்சுதான் நாங்கள் ஆய்வு செய்வோம். அந்த நிகழ்வு சம்பவம் இடம்பெற்றதற்கான காரணம் என்ன என்று அறிகிற போது பல காரணங்கள் அதுக்கு இருக்கலாம். நாம சொல்லுவோமே, மிக இலகுவான நான் ஒரு விடயத்தை எடுத்து அவங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு வயல்வெளி இருக்கிறது. இப்போ இலங்கையை பொறுத்தவரை விவசாய நாடு. நாங்கள் பெடி கல்டிவேஷன், நெல் பயிற்சி என்பது முக்கியமானது. இப்போ நெல் பயிற்சியில் இருக்கிற ஒரு வயல்வெளியில திடீரென்று ஒரு பிரதேசம் அப்படி மஞ்சள் நிறம் அடைந்திருக்கிறது. அப்போ மஞ்சள் நிறம் 1 மினிட் அப்படி இருங்க, சின்ன ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இருங்க, 1 மினிட். சாரி, அவசரமான ஒரு செய்தி சொல்றது. ஓகே. அப்ப இந்த கருதுகோள்ன்றது, இந்த வயல்வெளியில நிறமாற்றம் ஏற்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, போதிய அளவு உரம், ஃபெர்டிலைசர் இல்லாமல் இருக்கலாம். அல்லது ஏதாவது நீர்ல கலந்து வந்த பதார்த்தங்கள் ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கலாம். அல்லது பூச்சிப்பீடைகளில் தாக்கம் இருக்கலாம். அல்லது அண்மையில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வந்த வளி மாசடைந்ததுனால ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். அல்லது சில மூலகங்கள் மண்ணில் குறையலாம். நோமலாக நைதரசன் குறைபாடோட வேறு சில நாகம் போன்ற மூலகங்கள் குறைவாக இருக்கலாம். சரிதானே? இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் கருதுகோளாக நிச்சயமாக எங்களுக்கு
உரம் சிறப்பாக ஃபெர்டிலைசர் இடப்பட்டது, நுண்மூலகங்கள் மாமூலகங்கள் எல்லாம் அடங்கிய வாயிலே ஃபெர்டிலைசர் போடப்பட்டால் அது ஒரு காரணியாமையால் அதை கருதோடு எடுக்க முடியாது. அண்மையில தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை, ஆகவே அது தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்பட்டதுன்னு எங்களுக்கு எடுக்க இயலாது. இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் அந்த பிரச்சனைகளை விஞ்ஞான ரீதியாக கையாண்டு இதற்கான ஒரு கருதுகோளை அமைத்து அந்த கருதுகோள் வெற்றி அளிக்குமாக இருந்தால் அதை நாங்கள் ஒரு தோற்றப்பாடாக இருக்கோம். உதாரணம் உங்களுக்கு நான் எல்லாரும் ஓஎல்ல நீங்கள் முழு பேரும் படித்தார்கள், சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓஎல்ல எல்லாரும் சயின்ஸில் படித்ததில் இது பொருத்தமாக இருக்கும். உதாரணமே விஞ்ஞான ரீதியாக விளங்கப்படுத்தலாம். ஜோர்ஜ் கிரேக்கர் மெண்டல் என்பவரை பற்றி தெரியும், பிறப்புரிமைகளின் தந்தை. இவர் வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர், ஒரு ஃபாதர். இவர் ஒரு ஃபாதர். கொஞ்சம் ரைட். அப்போ இதில் வந்து நாங்கள் அதாவது ஃபாதர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவாறு அவர் மேத்ஸ் தான் அவரோட சைட், பட் பயாலஜியும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு ஃபாதர் மேத்தமெட்டிஷியன், அது பயாலஜியும் தெரியும். அப்போ அப்படிப்பட்டவர் டக்குன்னு அவர் பார்க்குறார். அவர் இப்போ சர்ச்சில் ஒரு பெரிய பட்டாணி கடலை, பைசம் சட்டாயம் எனப்படுகின்ற பட்டாணி கடலை தாவரங்கள் இருக்குது. அந்த தாவரத்தில் அவர் விதம் விதமான சில இயல்புகளை அவதானித்தார். ஏன் இந்த இயல்புகள் வருது, எப்படி இப்படி பரம்பரை அது கடத்தப்படுது, இந்த இதுகள் எடுத்து ஒரு சில கருதுகோள்களை அமைத்து பரிசோதனை செய்தார். பரிசோதனை செய்து சில அந்த பரிசோதனை முடிவை ஒரு விதியாக முன்வைத்தார். மெண்டலின் பிறப்புரிமையில் விதி 1 விதி 2 என்று முன்வைத்தார். இதே போன்று இவர் உங்களுக்கு தெரியும், நியூட்டன் ஆப்பிள் தோட்டத்தில் இருந்த போது ஆப்பிள் பழங்கள் கீழ் நோக்கி விழுந்தன. ஏன் கீழ் நோக்கி விழுந்தது? அப்போ அவர் சொன்னார், ஏதோ ஒன்று ஈர்க்கிறது. அப்போ புவி இந்த பழங்களை ஈர்க்கிறது என்ற ஒரு கருதுகோள் அமைச்சு பரிசோதனை செய்தார். நியூட்டனுடைய 1ஆம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதியை அவர் உருவாக்கினார். ஆகவே உலகத்தில் இப்போ நீங்களும் ஒரு சயின்டிஃபிக் பேஸ்ட் ரிசர்ச்சை செய்வதாக இருந்தால், நாங்கள் மாறிகள் என்ற விஷயத்தை பற்றி கதைக்க வேண்டும். மாறிகள் நாம் ஏற்கனவே கதைச்சோமா? அந்த பரிசோதனை ஆய்வு பற்றி கதைச்சோமா? முன்னுக்கு ஆரம்பத்தில் கதைச்சோமா? மாறிகள் கட்டுப்படுத்துறது ஒண்ணு, கட்டுப்படுத்துற மாறி கதைச்சோம். அந்த நம்ம கதைச்சோம் சார் மாறி சாரா மாறி. எஸ், ஏதாவது அந்த பரிசோதனை அமைப்புல எல்லாம் கதைச்சோம். அப்ப இதுல இந்த மாறிகள்ல செல்வாக்கு அறிகிறதுக்காக இந்த மாறினால் இந்த செல்வாக்கு இருக்கிறதுங்கிறத மையப்படுத்தி அந்த கருதுகோள்கள் அமைக்கப்படும். இப்ப கருதுகோள் ஒன்று அமைக்கப்பட்டால் அந்த கருதுகோள் 2 விதமான நிலைமைக்கு உட்படலாம். ஒன்று, அந்த கருதுகோள் உண்மையான கருதுகோளாக ஏற்றுக்கொள்ளப்படலாம், அல்லது ஒரு சூனிய கருதுகோளாக நிராகரிக்கப்படலாம். ஆனால் கார்ல் பாப்பர் சொல்றார், எப்பயும் கருதுகோள்கள் நிராகரிக்கப்படுவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற போதுதான், அதாவது இதனால் இதில் தாக்கம் இல்லை என்றுதான் எடுக்கப்படும். அவர் அந்த ஃபோல்ஸ், அவரோட தியரி சொல்லுது, நீங்க கார்ல் பாப்பரோட தியரி ஃபோல்சிஃபிகேஷன், பொய்மையாக்கல் கொள்கை. அவருடைய கோட்பாடு பொய்மையாக்கல் கோட்பாடு. லாஜிக் படிச்சாவது தெரியும். லாஜிக் சயின்டிபிக் மெத்தட் உண்டு. பொய்ப்பித்தல் கோட்பாடோ ஃபால்சிஃபிகேஷன் தியரி, தியரி ஆஃப் ஃபால்சிஃபிகேஷன் பை கார்ல் பாப்பர். நீங்க லாஜிக் செய்ததா கோமதி? லாஜிக் நீங்க அன்று சொன்னீங்க, அதை ஞாபகம் எனக்கு. லாஜிக் அதாவது லாஜிக் அண்ட் சயின்டிபிக் மெத்தட், தர்க்கமும் விஞ்ஞான முறையிலும், அதானே பாடம்? என்ன கோமதி? பொய்ப்பித்தல் கோட்பாடு என்ன சொல்லுது சொல்லுங்க. கோமதி லாஜிக்ல எக்ஸ்பர்ட் தானே, சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? இல்லையே கோமதி, சொல்லுங்க, என்ன பொய்ப்பித்தல் கோட்பாடு? மறந்துட்டேன் சார். ஓகே. வேற யாரும் எடுத்தீங்களா? வேற யாராவது எடுத்தீங்களா? லாஜிக் எடுத்தாங்க. அனீஸ், உங்களோட பாடம் என்ன? அனீஸ், உங்களோட பாடம்? சார் நான் ஜியோகிராஃபி, தமிழ், இஸ்லாம் சார்.
ஜோக்ரஃபி. நீங்க மௌலவியா இல்லையே? இல்ல சார் இல்ல. ரைட், ஓகே. இந்த இஸ்லாம் எடுத்த தலைவர். அப்ப ஆ என்னன்னா இதுல வந்து லொஜிக்ன்னு சொல்றது வந்து தர்க்கம். அதுல ஒன்றுதான் இந்த ரெண்டு தோமஸ் கூனும் கால் போப்ப நிறைய ஆர்த்தர் சி கிளார்க் அவங்க நிறைய படிப்பாங்க லொஜிக்ல. அதுல இப்ப கால் போப்பர் என்ன சொல்றாங்க, ஒரு 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 விஞ்ஞான கொள்கை பொய்ப்பிக்க முயற்சிக்கப்படுகின்ற போதுதான் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். ஜோர்ஜ் கிரக மெண்டல் கண்டுபிடித்த பிறப்புரிமையல் விதியை ஹட்சன் சட்டாய்வம் பட்டாணிக்கல்ல தாவரத்துல பிரயோகிச்சு போட்டு வேறொரு தாவரத்துல பிரயோகிச்சாங்க போல. அப்ப அதுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சு ஓடி சென்றது. புதிய கருதுகோள் உருவாக்கப்பட்டு வேற வேற புதிய புதிய பிறப்புரிமையல் விதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆகவே இதுல வந்து ஒரு 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 கருதுகோள் உருவாக்கப்பட்ட கருதுகோள் ஊகிக்கப்பட்ட முடிவு, ஒரு பிரச்சனைக்கு வழங்கப்படுகின்ற ஊகிக்கப்பட்ட ஒரு முடிவு, உண்மையான முடிவு அல்ல. அதாவது உறுதிப்படுத்தப்படாத முடிவு ஒன்றுதான் கருதுகோள். எனவே ஒரு பிரச்சனையை மிக திறமையாக விளங்கி அதுக்கான கருதுகோள் ஒன்றை அமைத்துத்தான் பரிசோதனை முன்வைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அந்த கருதுகோள் பரிசோதிக்கப்பட்டு அது உண்மையா அல்லது பொய்யானதா. உதாரணமாக அது பொய்ப்பிக்கப்பட்டால் அதுக்கு வேறு காரணம் இருக்கிறது என்று திருப்பி ஆய்வு தொடரும். அப்ப புதிய விடயங்கள், புதிய புதிய கோட்பாடுகள், கொள்கைகள் கண்டுபிடிக்கப்படும்ங்கிறதா இவங்களோட விடயமாக இருக்கிறது. அடுத்தது இப்ப விவரிப்புகளை அடிப்படையாக கொண்ட கருதுகோள். அதாவது விவரிப்பு டிஸ்கிரிப்டிவ் ஹைப்போதீசிஸ் சொல்றது இப்போ அந்த ஒன்று நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு ஒரு விவரிப்பு கருதுகோள் உண்டு, டிஸ்கிரிப்டிவ் விவரண ரீதியான கருதுகோள் உண்டு அமைக்கலாம். நல்ல தெளிவான இப்ப இதுக்கு இப்படி இருக்குது. இப்ப சில கருதுகோள்களை உறுதிப்படுத்தி சொல்லலாம். இப்ப நாங்க மற்ற காரணிகள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி போட்டு இந்த காரணியெல்லாம் இது வந்திருக்கும். அப்ப அந்நேரம் பரிசோதனை செய்ய முடியும் பாசிட்டிவா வரலாம். பட் சில கருதுகோள்கள் இப்ப எங்களுக்கு தற்காலிகமாக தான் உருவாகி கொள்ளலாம். டென்டேட்டிவ் ஹைப்போதீசிஸ் ஒரு தற்காலிகமான கருதுகோளாக இருக்குமே தவிர ஒரு பெர்மனண்டான கருதுகோளாக எடுக்கலாம் என்ற தரவுகளை கொண்டு இதுக்கு இதுதான் காரணம் என்று கொஞ்சம் கூட உறுதிப்படுத்தப்பட முடியாத இதுகளை வந்து நாங்கள் தற்காலிக கருதுகோள்னு சொல்லி சொல்லுவோம். அதோட மூன்றாவது விஷயம் இயல்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ப்ரெசன்டேட்டிவ். அதாவது இது வந்து ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவப்படுத்துறது. அப்போ ஒரு இயல்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கருதுகோள்கள் அல்லது நிலைத்தறி கருதுகோள்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இப்போ ஒரு 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 இதுக்காக நாங்கள் இப்போ பிரதிநிதிகள் அனுப்புகிற மாதிரி இவரை நாங்கள் ஒரு பிரதிநிதியாக எடுத்து பரிசோதனை செய்கிறோம். பல இதுக்கு இதில் ஒன்று எடுக்கிறோம். இதுக்கு எல்லாருக்கும் பொதுவாக இவரை தெரிவு செஞ்சிருக்கிறோம் வர ஒரு கருதுகோள். ஆனால் கல்விப்புலத்தில் உருவாக்கப்படுகின்ற கருதுகோள் சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் கல்விப்புலத்தில் வந்து கொங்கிரீட்டா சொல்லலாம். விஞ்ஞானத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற பௌதீக ரீதியான கருதுகோள்கள் என்பது அது உறுதியானவை. இப்போ வெப்பநிலைக்கும் விளைச்சலுக்கும் உடைய தொடர்பு உண்டா, அது கொங்கிரீட் மாற்றம் செய்யலாம். ஆனால் கல்விப்புலத்தில் வந்து சரியான உறுதியான கருதுகோள்களை அமைச்சு கொள்வது கஷ்டம். ஏன் சொல்லுங்க? ஏன் விஞ்ஞான ரீதியாக உருவாக்கப்படுகிற ஒரு இன்ஜினியரிங் துறையிலையோ மருத்துவத்துறையிலையோ அல்லது விஞ்ஞான ரசாயனவியல் துறையிலையோ பௌதிக துறையிலே விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளில் உருவாக்கப்படுகின்ற கருதுகோள் சிறப்பாக கிளியரா செய்யலாம். பட் ஏன் கல்விப்புலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகள்ல சமூகவியல் ஆய்வாக இருக்கட்டும், கல்விப்புல ஆய்வுகளும் ஒரு சமூகவியல் ஆய்வு ஆகவே அவ்வாறான ஆய்வுகளுக்கு நாங்கள் கொங்கிரீட்டான கருதுகோள் அமைக்கிறது கஷ்டம். ஏன் சொல்லுங்க அப்ப யாராவது? மாறக்கூடியது எங்களுக்கு இப்ப பிள்ளைகளை கட்டுப்படுத்தலாம். பிள்ளைகள வயது வேறுபடுகிறது. ஒரே வயது உள்ள பிள்ளைகளை தெரிவு செய்யலாம், ஒரே நாள்ல பிறந்தாங்களை தெரிவு செய்யலாம், ஒரே உயரத்தில் உள்ள பிள்ளைகளை தெரிவு செய்யலாம், ஒரே துணி உள்ள பிள்ளைகளை தெரிவு செய்யலாம். பிள்ளைகள மென்டாலிட்டி பாரிய வேறுபாட்டை காட்டுது. பிள்ளைகள சிந்தனை அறிவாற்றல் மிகப்பெரிய பாரிய வேறுபாடை விரிபரப்புடைய வேறுபாடு இருக்கிறது. அடுத்தது இப்ப பிள்ளைகளுக்கு ஒரே விதமான நிபந்தனைகளை வழங்கலாம். எல்லா பிள்ளைகளையும் ஒரு தாயிரம் மக்களாக எடுக்க இயலாது. குடும்ப சூழல் வேற, போஷணை வேற, உண்ற உணவு வேற, வருமானம் வேற,
சரிதானே? தாய் தந்தோட படிப்பறிவு வேற. இது பி வெரி 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 காம்ப்ளிகேட்டட். இப்போ நான் அந்த சப்ஜெக்டுக்கு வாரம் கல்வி ஆய்வில் இனி இருக்கிற 2 வகுப்புலையும் கல்வி ஆய்வில் உள்ள சிக்கல்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சின்ன விடயம் அல்ல. கல்வி ஆய்வில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாம் 100% உறுதிப்படுத்தப்பட்டதல்ல எங்களால். இன்றைக்கு கல்விப்புலத்தில் எடுக்கப்பட்ட கொள்கை நாளைக்கு மாற்றமடையும். ஏனென்றால் இப்ப நீங்க கண்டியில் இருக்கிற மாவன் நிலையில செய்யப்பட்ட ஆய்வை கொண்டே குர்நால் டிஸ்ட்ரிக்ட்ல பிரயோகிக்கிறார். கொழும்புல செய்யப்பட்ட ஆய்வை வந்து ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு பிரயோகிக்கிறார். என்ற ஒவ்வொன்ற கான்டெக்ஸ்ட் வேற, சூழமைவுகள் வேற. அதனால கல்விப்புலத்துல நாங்க உருவாக்கப்படுகின்ற மாதிரிகளை அடிப்படையாக கொண்டுதான் மேலும் ஆய்வுகளை முன்னெடுக்க உதவும். இதை சொல்ற மாடல் பேஸ்ட் ஹைபோதீசிஸ். சரிதானே? இதுவும் ஒரு விவரிப்பு கருதுகோளுக்குள்ள உள்ளடங்கு. முடல் ஏதாவது ஒரு மாதிரியை வச்சுதான் நாங்கள் கருதுகோள் அமைக்கலாமே தவிர நாங்க நினைச்ச மாதிரி தெளிவான ஒரு கொங்கிரீட்டான ஒரு விவரணமான ஒரு 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 இதான கருதுகோளை அமைக்க இயலாது. அடுத்தது இப்ப நல்ல கருதுகோள் என்பது தெளிவானதாகவும் திட்டமட்டமானதாகவும் ஒருங்கிணையம் செல்ஃப் கான்சிஸ்டன்ஸ், அதாவது ஒரு நல்ல இந்த ஒரு உறுதித்தன்மையை கொண்டதாக இருக்கும்ங்கிறதுதான் இதனுடைய அடுத்த விடயம். ஆகவே இப்ப நாங்க இந்த சூனிய கருதுகோள் என்ற ஒரு சப்ஜெக்டையும் பார்ப்போம். அதாவது கருதுகோள்ல பல விதமான கருதுகோள் இருக்கிறது. அதுல வரிதாகிய கருதுகோள்னா எங்களுக்கு அது பரிசோதனை செஞ்சு பார்த்தோம், அந்த காரணி இல்லை. இப்படி ஒன்று இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் கிளாஸுகளில் வழங்கப்படுத்தினேன். ஒரு பரிசோதனையை செய்யலாம். அந்த பரிசோதனையில எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வருகிறது. என்னென்னா ஒரு அளவுக்கு அதிகரிப்பு இருக்கிறது. நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டோட செஞ்சு பார்த்தோம், ஒரு சில இடங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதான்னு சொல்லி. இப்போ நாம் சொல்லுவோம் ஒரு விலங்கு தொகுதி எடுத்து அதுகளுக்கு சில கோழிகளுக்கு முட்டை விடுற எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு தீனி ஒன்றை செய்து போட்டோம். சரிதானே? ஒரு மேஷ் ஒரு இது ஒன்று. அப்போ அந்த ஃபீடுன்னு சொல்லுவாங்க, FWED ஃபீடு, உணவு, விலங்கு உணவு. அப்போ விலங்கு தீனியை தயாரித்து போட்டோன்னு முட்டைகள் எண்ணிக்கை அதிகரிச்சுது. அப்போ நீங்கள் அந்த தீனியை ரெக்கமெண்ட் பண்ணலாமா? நீங்கள் ஒரு இது ஒன்று ஃபீட் ஒன்று செஞ்சீங்க, நீங்களா செய்து முட்டையிடுற கோழிகளுக்கான தீனி ஒன்று செய்திருக்கிறீங்க. அந்த ஃபீடை வந்து நீங்கள் கொடுத்தீங்க, கொஞ்சம் முட்டைகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த முட்டை இதை கொடுக்கலாம், இது நல்ல தீனின்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம் பண்ணலாம்? பண்ணலாமா பண்ணலாதா? பண்ணலாம் சார். பண்ணல. ஏனென்றா அந்த கொடுக்குற தீனியில கொஸ்டுக்கு அதுல எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தால் தான் அதுல பலன் கிடைக்கும். இப்ப நம்ம 1 கிலோ தீனியை கொடுத்து 2 முட்டை தான் அதிகரிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை தானே. விளங்குதான் நான் சொல்றேன். அப்ப அதுக்கு புள்ளிவிவர ரீதியா சில டெஸ்ட்கள் இருக்கு, F டெஸ்ட், E டெஸ்ட், சில டெஸ்ட்டுகளை செய்து தரவுகளை பகுப்பாய்வு செய்து, அந்த நான் சொன்னேன் ஏற்கனவே தரவுகளை பகுப்பாய்வு செய்து சில பேக்கேஜ்கள் இருக்கு, அதுல போட்டு இது சிக்னிபிகன்ட் பார்க்க வேணும். விளங்கிட்டா விளங்க இல்லையா? கிளியரா அது? ஆகவே இப்ப பரிசோதனையில மாற முடியும் கொஞ்சம் அதிகரிக்கிறது இல்லை. அது 95% கான்பிடென்டோட 0.P greater than 0.05 95% கான்பிடென்ட் இன்டர்வெலோட நம்பிக்கை பெருமானத்தோட இது வந்தா மட்டும்தான் நாங்க அதை ஒரு உண்மையான ஆய்வு, இதை நாங்க ஒரு இதுல பலன் இருக்கி நாங்க செய்த இந்த ட்ரீட்மெண்ட் நல்லம் அல்லது இந்த ஃபெர்டிலைசர் நல்லம் இது சொல்றா, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு கற்பிச்ச முறை நல்ல மட்டும் அதை பகுப்பாய்வு செய்வோம். ஆகவே இப்ப கருதுகோளாக்கம் என்று சொல்றது ஒரு தற்காலிக செயல்முறைதான். ஆகவே அந்த கருதுகோள் உறுதிப்படுத்தப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். ஆய்வு மூலமாக அந்த கருதுகோள் உறுதிப்படுத்தப்பட்டால் அது ஒரு கோட்பாடாக ஒரு 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 விதியாக, தியரியாக, விதி, நியூட்டன் விதி, ஓமின் விதி போன்ற விதிகளாக அவை உருவாக்கப்படும். அல்லது கருதுகோள் நிராகரிக்கப்பட்டால் அது வேறு ஆய்வை நோக்கி பயணிக்கும்ங்கிறதான் இதில் முக்கியமான விஷயம். எனவே இப்ப நாங்க கருதுகோளை அமைக்கின்ற போது விதி வருவித்தல் முறைதான் இதுல முக்கியமான. விதி வருவித்தல், விதி ஒன்றை உருவாக்குதல். விதி வருவித்தல் முறை ஒன்று இருக்குது, விதி விளக்கு முறை ஒன்று இருக்கிறது. விதி வருவிப்பு முறை என்றால் கருதுகோள் அமைச்சு ஒரு விதியை உருவாக்குறது. விதி விளக்கு முறை என்றால்
ஏற்கனவே உள்ள விதி ஒன்று ஒரு சூழமைவில் அதை பிரயோகிச்சு பார்த்து இந்த விதி இதுக்கு பொருந்துமான்னு பார்க்குறது. உதாரணமாக ஒரு உளவியல் தியரி ஒன்று, சிக்மெண்ட் ஃப்ராய்டினுடைய சைக்கோ அனாலிட்டிக் தியரியை பிள்ளையில நீங்கள் பிரயோகிச்சு பார்க்குறீங்க. உங்களோட வகுப்பறையில் போய் நீங்கள் இப்போ ஆய்வு ஒன்று செய்கிறீங்க, சிக்மெண்ட் ஃப்ராய்ட் தியரி பொருந்துகிறதா என்று ஒரு ஆய்வை செய்கிறீங்க. அல்லது எரிக் எரிக்சனுடைய சைக்கோ அனாலிட்டிக் தியரி 8 படிமுறைகள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை அவர் 8 படிமுறைகளாக பிரித்திருக்கிறார். எரிக் எரிக்சனும் அனா எரிக்சன் அவரோட மகள். அப்போ எரிக் எரிக்சன் அதுக்கு பிறகு அனா எரிக்சன் அதை திருப்பி மீண்டும் பாலிஷ் பண்ணி அதை ஒரு சைக்கோ அனாலிட்டிக் உளப்பகுப்பு கொள்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த உளப்பகுப்பு கொள்கையில் சிக்மெண்ட் ஃப்ராய்டினுடைய உளப்பகுப்பு கொள்கை, எரிக் எரிக்சனுடைய அனா எரிக்சனுடைய உளப்பகுப்பு கொள்கை மிக பிரபல்யமானது. ஆக இந்த 2 பிரபல்யமான கொள்கைகள் கல்வி புலத்தில் சாத்தியமானதா, இது பெருமானம் உள்ளதான்ட்டு கருதுகோள் அமைக்கிறீங்க. எங்கட இந்த குடித்தொகைக்கு இது பொருந்தும் என்று ஒரு கருதுகோளை அமைத்து நீங்கள் பரிசோதனை ஒன்றை செய்து அது பொருந்தினால் இது ஒரு பொதுமையாக்கக்கூடியது. அப்போ ஒரு விதியை வச்சு அங்கே ஒரு கருதுகோள் என்ன அமைக்கிறீங்க, இந்த விதி இவர்களுக்கு பொருந்தும்ங்கிற ஒரு கருதுகோள் அமைச்சு பரிசோதனையை மேற்கொள்றீங்க. அப்படியும் ஒன்றை செய்து அப்போ இந்த விதி பொருந்துமா, உதாரணமாக விதி வருவிப்பு முறை ஊடாகத்தான் நியூட்டனுடைய விதிகளை கண்டுபிடித்தார். ஜோர்ஜ் கிரக்கமெண்டல் தன்னுடைய விதியை கண்டுபிடித்தார். ஓம் தன்னுடைய விதியை, மைக்கேல் ஃபரடே தன்னுடைய மின்காந்த தூண்டல் விதியை கண்டுபிடித்ததெல்லாமே விதி வருவிப்பு முறை. விதி விளக்கு முறை என்று சொல்றது இப்போ எக்கனாமிக் படித்தாக்களுக்கு தெரியும், கேள்வி நிரம்பல், சப்ளை அண்ட் டிமாண்ட். அப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் விதி பொருளியல்ல மிக முக்கியமான விதி. அப்போ பொருளியல்ல இருக்கிற அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் விதியை நாங்கள் ஒரு சூழமைவில் பிரயோகிச்சுட்டு அது ஓஹோ நோ இதுக்கு இது பொருந்ததில்லை ஏன்னா நெகட்டிவான விளைவும் வரலாம். முற்றுமுழுதாக நாங்கள் போய் ஒரு மெதுவாக ஒரு இடத்துல போய் வேலை செய்து பார்க்குற நேரம் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு என்ன நடந்தது, அந்த விதி வருவிப்பு விதி விளக்கு முறை எங்களுக்கு சரி வரலை, அந்த விதி எங்களால் பிரயோகிக்க முடியாமல் போனது என்ற ஒரு நிலைமையும் வரலாம். ஆகவே இந்த விதி விளக்கு முறை விதி வருவிப்பு முறைங்கிற விதி ரெண்டுமே இந்த கருதுகோளில் முக்கியத்துவம் பெறுகிறதுங்கிறத நீங்கள் ஒரு ஆய்வில் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு கருதுகோள வினா வடிவில் அமைக்கப்பட்ட கருதுகோள் பிரகடன பாங்குடைய பிரகடனம், டிக்ளரேட்டிவ் ஹைபோதிசிஸ் சொல்லுவோம், அல்லது கொஸ்டின் வடிவில் இருக்கிறது, சரிதானே. மற்றது நெறிப்பாட்டுடைய கருதுகோள் சூனிய கருதுகோள், சூனியம்ங்கிறது இதில் தொடர்பு இல்லை சொல்லி எடுக்கிறது. நேர்நிலை கருது, இது அதிகரித்தா இது அதிகரிக்கும், எதிர்நிலை கருதுகோள் இது கூடினா இது குறையும். இப்படியான கருதுகோள்களை நாங்கள் உருவாக்கி பரிசோதனைகளை வடிவமைத்து அதை புள்ளிவிவரவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்துதான் விளக்கம் அளிக்கின்றோம். ஆகவே இந்த மிக முக்கியமானது கருதுகோள் அமைத்தல் என்பது ஒரு முக்கிய படிமுறையாக காணப்படுகிறது. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் கருதுகோள் அமைத்து தான் செயற்பட வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் இந்த மாறி நான் சொன்னேன் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் மாறி, அதாவது சார் மாறி சாரா மாறி எனப்படுகின்ற விடயங்களை மையமாக கொண்டுதான் இந்த கருதுகோள் அமைத்தல் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இது முக்கியமானது. இந்த வரலாற்று ஆய்வு ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம். இதில் வரலாறு ஒப்பியல் ஆய்வு, அது கம்பேரேட்டிவ் ரிசர்ச்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒப்பியல் ஆய்வு என்ன, ஒப்பியல் ஆய்வுன்னு சொல்றது? ஒப்பிட்டு இப்ப இலங்கையினுடைய கல்வி முறைமையும் சிங்கப்பூருடைய கல்வி முறைமையும் ஒப்பிடுறது. இது இந்த கம்பேரேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லுவாரு. அல்லது இலங்கையில உள்ள 2 பிரதேசங்களை மையமாக கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறேன். நல்ல டாபிக், வெரி இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச்சை நீங்க செட்டியாக எடுத்தா நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். டாப்பிக்கை தெரிவு செய்யறதுக்கு ஒப்பியல் ஆய்வும் செய்யலாம். இப்ப நீங்க பாடசாலையில ஒப்பிடலாம். இப்போ 2 பாடசாலைகளை நான் முதல் கதைச்சேன் முகாமைத்துவம். 2 முகாமைத்துவத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இவங்களோட முகாமைத்துவ நடைமுறை சூப்பர்வைசனும் எப்படி இருக்குது. நீங்கள் எப்படி உங்களோட எம்இடி ரிசர்ச் இருக்குன்னு சொன்னாங்களா?
ரிசர்ச் ஒன்று செய்யணுமா? ரிசர்ச் தானே இருக்கிற எக்ஸன் இல்ல ரிசர்ச் இல்ல விளங்கல. ரிசர்ச் தானே செய்ய சொல்லிக்கிற. இல்ல அந்த தியரியை முடிச்சு போட்டு ரிசர்ச் ஒன்று நீங்க செய்யத்தானே வேணும். ஓ சார். அதுக்கு நீங்க ஒரு தலைப்புகளுக்கான நான் ஏன் இதை கூட உங்களை அழுத்தி அழுத்தி ஒவ்வொரு பகுதிகளுக்கு கொண்டு போறேன்னுட்டா, பாடசாலையில் உள்ள பிரச்சனையை நிறைய கதைச்சிருக்கிறேன். அது வந்து இதில் கலந்து கொண்டார்கள். லொசானா என்ன லொசானாவை காணும். நாங்கள் இதில் போட்டிருந்தோம், எதில் பத்திரிகைகள் எல்லாம் போட்டிருந்தோம், லொசானாவை தேடுகிறோம். லொசானா லொஸ்ட் ஆயிட்டீங்க, எங்க போனீங்க? லொசானா இப்பயும் லொஸ்தானா? லொசானா கேக்குதா? லொசானா கேக்குதா? சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரி லொசானா இல்லையா? லொசானா லொஸ்தானா? இப்போ திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட்ல திருப்பி போடுவோம் பேப்பர்ல. எங்களுடைய எம்பிடி ஆய்வு பாடத்துக்கான மாணவியாக இருக்கின்ற லொசானா அவர்களை காணவில்லை. ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க, அப்ப நாங்க என்ன செய்ய? ஒப்பியல் ஆய்வுல நீங்க கம்பேரேட்டிவ் ஆய்வு 2 பாடசாலையில ஒப்பிடலாம். அது மிக கவனமா செய்ய வேண்டிய விஷயம் ஆய்வு ரீதியா. சரியா? அப்ப அது ஒரு விடயம். அடுத்தது கருத்தியல் ஆய்வு, அமைப்பியல் ஆய்வு, செயல்நிலை ஆய்வு கழிச்சிட்டோம். காரணிகள் ஒப்பீடு, என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துங்கிற விடயங்களை எல்லாம் நாங்க பார்க்கலாம். இதுல இன்னும் ஒரு ஆய்வு இருக்கிறது, விபரணம், டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் சொல்றோம். அதுல எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு ஒரு 8:30க்கு நாங்கள் முடிப்போம். அடுத்த வகுப்புல நான் மீதி டைம்களை கொஞ்சம் கூட எடுத்து முடிப்பேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு பயணம் மட்டும் போக வேண்டியது. ஓகே, சரியா? ஒரு ½ முடிச்சுட்டு அடுத்த வகுப்புல செய்வோமா? சரியா? சார் ரிசர்ச் ஹெட்டிங் வந்து நம்மளா எடுத்துக்கொள்ளணுமா? ஓ, லொசானா எங்க போனீங்க? லொஸ்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன், இப்ப கரைக்கிறீங்க. லொசானா லோஸ்ட். அப்ப நாங்க இப்போ இதுக்கு போலீஸுக்கெல்லாம் கொடுக்க போனோம், ஆளை காணோம். எல்லாரும் முடிவெடுத்தா ஒரு இலங்கை முழுக்க தேடுவோம். மீண்டும் வந்துட்டீங்க. போனேன் சார், இப்பதான் சார் வந்தேன். ஓகே ஓகே, ரைட், ஃபைன். அப்ப ரிசர்ச்சை நாம கதைப்போம் கடைசி ஃபைனல் வகுப்புல, அடுத்த வகுப்புல அதை கதைச்சி கொஞ்சம் நீண்ட நேரம் ஒரு வகுப்பு எடுத்து உங்களோட ரிசர்ச்சுகள தலைப்புகள் எப்படி தெரிவு செய்யணுங்கிறத கடைசியா கதைப்போம். அதில் வார வகுப்புல குடித்தோய் மாதிரி எடுப்பு, பகுப்பாய்வு சம்பந்தமான விஷயங்களை கதைச்சிட்டு அடுத்ததோட கதைச்சிட்டு தலைப்படுத்து பிறகு நான் அவங்களோட பேசிட்டு செய்வோம். இப்ப விவரண ஆய்வு என்று சொல்லி ஒன்று இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல். விவரண ஆய்வுண்டா 50 பேர் இருந்தால் 50 பேரையும் ஆய்வு செய்யும், 10 பேர்னா 10 பேரையும் ஆய்வு செய்யும், 10,000 பேர் இருந்தால் அதுல பிரதிநிதித்துவப்படுத்தி செய்கிற ஆய்வை சொல்லி இன்ஃபரன்ஷியல் சொல்லி. இது தமிழ்ல விவரணம், மற்றது தமிழை பார்த்து சொல்றேன், இன்ஃபரன்ஷியல் அண்ட் டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவோம். சரிதானே? அதாவது இப்போ இன்ஃபரன்ஷியல்ண்டா பாப்புலேஷன்ல சாம்பிளிங் செய்கிற. விவரண ஆய்வில் அப்படி இல்லை, முழுமையாக அப்படியோ அவங்கள முழுக்க எடுத்து மதிப்பீடு செய்கிறத தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இன்ஃபரன்ஷியல் அந்த விவரண ஆய்வு சொல்லுவோம். அப்படி இல்லாம இப்போ நீங்க தரம் 7 மாணவர்களோட வலயத்துல இருக்கிறாங்க, ஒரு 3000 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 300 பேரை 150 பேர் எடுத்து 200 பேர் எடுத்து பரிசோதனை செய்தால் அது இன்ஃபரன்ஷியல். ஏன்னா எங்களுக்கு அந்த 3000 பேர்த்தையும் தரவு சேகரிக்கிறது. அப்ப இலங்கையில உள்ள மக்களுடைய ஆய்வு செய்கிற போது இலங்கை முழு மக்களுக்கும் ஆய்வு செய்ய இயலாது. அப்ப அங்க ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் தான் செய்யணும். அப்ப அதனால அப்படிப்பட்ட சில நிலைமைகளை நாங்க உருவாக்கலாம். ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிட்டுதா? அப்ப நாங்க செய்த பண்டை கழிச்ச விஷயங்கள் ஓகேயா? பிறகு நாங்க வினாக்கொத்து கருவி எல்லாம் அடுத்த வகுப்புல பெரும்பாலும் 2 வகுப்போட முடிச்சுட்டு பிறகு நாங்க ஆய்வு என்ன செய்யற என்னங்கிறத உங்களுக்கு ரிசர்ச் ஒன்றை செய்வோம். நான் அதை ஃபுல்லா கைட் பண்ணுவேன், உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னண்டா இப்போ ரிசர்ச் ஒன்று செய்யறதுக்கான முழு கைடன்ஸ் இப்போ நீங்க ரிசர்ச் செய்தாக்கள் இருக்கிறீங்களா? இல்லை, ஒரு ஆளை பார்ப்போம்.
பிரின்சிபல் செய்திருக்கிறீங்களா? பரீதா பிரின்சிபல் செய்தீங்களா? இல்ல என்ன? இல்ல சார். இல்ல. அனீஸ் ரிசர்ச் இல்ல செய்து? சார். இல்ல. அப்ப இல்ல நாம சார். கொஞ்சம் ஆய்வு கோமதி, லொசானா, மசூரா, ரினோஷா வேற யாரும் செய்திருக்கிறீங்களா? இல்ல சார். ரைட். நீங்க பயப்பட தேவையில்லை. நாம உங்களுக்கு அந்த ஆய்வு செய்யற மெத்தடாலஜியை எடுத்து நல்ல சிம்பிளான ஒன்று எடுத்து நான் அந்த ரிப்போர்ட் அது இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். பயப்பட தேவையில்லை. நான் ஒரு சின்ன மட்டத்தில் அழகான ஆய்வு ஒன்றை செய்து கொஞ்சம் நல்ல ஒரு 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 தீசிஸ் மாதிரி செட் பண்ணுவோம். என்ன ஒவ்வொரு சாப்டரா செய்து சார் இது அதான் சார். சப்ஜெக்ட் வைஸ் இருக்கு இல்லாட்டி இல்ல சப்ஜெக்ட்ல வெளியில ரிசர்ச் செய்யணும் இல்லை. நீங்க மேனேஜ்மெண்ட்ல எடுக்கலாம், கல்வி மெத்தடாலஜியில் எடுக்கலாம், பிள்ளைகள் சார்பான பிரச்சனைகள் எடுக்கலாம். ஆனா அது ஆய்வு செய்யக்கூடிய பிரச்சனையா இருக்க வேண்டும். சும்மா பெரிய ஆய்வு எடுத்து பெரிய தலைப்பொண்டு எடுத்தீங்கன்னா பறந்து பட்டு போயிடும். அவ சின்ன மட்டத்துல ஒரு ஒரு உண்மையா ஒரு பாடசாலையை தெரிவு செஞ்சு ஆய்வு செய்யறது கஷ்டம்தான். பட் அதுல நாம பார்ப்போம். 2 3 பாடசாலைகள் எடுத்து ஒப்பிட்டு சில தலைப்புகள் எடுப்போம். 8 பேர் தானே, 8 பேர்களுக்கும் உங்களுக்கு பொருத்தமான ஆய்வு எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, சரியா? தலைப்பு நம்மளே செலக்ட் பண்ணுமா சார்? நீங்க ஓகே சார். இருக்கல லொசானா இருக்கல. என்னண்டா ஆய்வை எப்படி ஆய்வு பிரச்சனையை தெரிவு செய்தங்கிறத லொசானா நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா ரிசர்ச்சர் போய் ஒவ்வொரு ஊரா போய் உங்களோட ஸ்கூல்களில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு ரிப்போர்ட் எடுத்து செய்யறதில்ல. எந்த ஆமா உலகத்துல சார். எங்கேயுமே ஆய்வாளர் தான் தலைப்பு எடுக்க வேண்டும். அதை எப்படி நீங்க பயப்பட தேவையில்லை. எப்படி எடுக்கிறோங்கிறத லோசானா பார்ப்போம் நான். ஓகே, சரியா லோசானா? கேக்குதா லோசானா? அனீஸ் சொல்லுங்க அனீஸ். ஓகே சார், கேக்குது. அனீஸ் ஓகேயா? அனீஸ் விளங்குதாக வைக்கிறது? கவரேஜ் ப்ராப்ளம் போல என்ன? ரைட். அப்ப அடுத்த வகுப்புல சந்திப்போமா நாம? இந்த ரெகுலர் ரெக்கார்டிங் போடுவாங்களா சார்? நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட கேளுங்க, ரெக்கார்டிங் தருவாங்க, அனுப்புவாங்க. கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க சார் நான் லோசானா. கேட்டேன் சரியா? சார், இப்ப போடல சார். நான் சொல்லி விடுறேன், நான் அனுப்பி சொல்லுவேன். சரியா? ஓகே சார். ஓகே, அப்ப இதோட முடிப்போமா நாம? எனக்கு கொஞ்சம் ஒரு பயணம் ஒன்று போகணும். அடுத்த வகுப்புல ஒரு 1/2 hour கூட்டி எடுப்பேன். கொஞ்சம் டொலரேட் பண்ணி கொள்ளணும். ஓகே, ஓகே சார். சரியா? அப்போ கொஞ்சம் நிப்பாட்டுவோம் மாண்டைக்கு. கேக்குதா நான் கதைக்கிறது? கோமதி ஓகே சார். அடுத்த வகுப்புல சந்திப்பேன். நான் வார மாதம் ஷெட்யூல் போட்டு அது 2ஓட முடிச்சிட்டு ரிசர்ச்சை தொடங்குவோம். சரியா? ஓகே, ரினோசா கேக்குதா? ஓ சார் கேக்குது. சாரி, கவரேஜ் கேக்குது சார். சரி.